விலங்குல பேசுறது. ஆமாம் சார் சொல்லுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கண்டனை நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்களா? இந்த பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, உங்களுக்கு யாரும் சரின்னு சரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா நீங்க பேசலாம். அது சம்மந்தமா நாம பேசிக்கொண்டு போயிடும். இல்ல எல்லாரும் கிளியரா அந்த பட்டன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல தானே என்ன? அப்படி இருக்குன்னு சொன்னா பேசுங்க. நாங்க ஏத்த மாதிரி விளங்கப்படுத்திட்டு திருப்பி போகலாம். ரைட், ஓகே. அப்ப நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன். ரைட். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த அதாவது பெரும்பாலும் எப்படி அந்த ஐகான் எடுத்துக்கொள்றது, அதே மாதிரி லிங்க் ஒன்று எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கொள்றது, எப்படி அந்த லிங்க் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கொள்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நான் போன கிளாஸ்ல பார்த்திருந்தேன். இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் அதுல டவுட் ஒன்று இருக்காது. உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க குரூப்ல மெசேஜ் போட்டு விட்டுருங்க, நான் பார்த்துக்கொள்ளையில. ரைட். இதுல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நான் delete பண்ணிட்டு நமக்கு தேவையான எம்டியான கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்தது, இப்ப போன கிளாஸ்ல 2, 3 பேரு பெர்சனலா மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்படி உங்களுக்கு அந்த லிங்க் எடுத்துக்கொள்றது எப்படின்னு சொல்லி அந்த ஃபன் ஆசம் எப்படி அந்த ஐகான்ஸ் எடுத்துக்கொள்றங்கிற விஷயங்கள் வந்து விலங்குல கொஞ்சம் திருப்ப விளங்கப்படுத்தினா நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுல இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப நம்ம திரும்ப கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு வரேன். இப்ப அந்த ஃபோன் ஆசம் இருக்கு தானே? ரைட். இத பாருங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஏற்கனவே இந்த ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீக்கு வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ளுக்கு லாகின் ஆயிருந்தீங்களாம்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கும் இல்லையா? இப்ப அந்த இமெயில் அட்ரஸ்ல நீங்க விரும்பின ஒரு இமெயில் அட்ரஸ வந்து நீங்க டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் ஒன்னுக்கு போங்க. அதாவது நீங்க எந்த இமெயில் அட்ரஸ குடுத்திருக்கிறீங்களோ, அந்த அக்கவுண்டால போயிட்டு லாகின் ஆகுங்க. இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யணும்னா, பெர்சனலா ஒரு பாத்தன் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப இந்த மெயில வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க அதுக்குள்ள போயிட்டு சைன் அப் ப்ரொசீஜர வந்து நீங்க முடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குமாட்டா, ஆ உங்களோட அக்கவுண்ட் வந்து பெர்சனலா ஓப்பன் ஆயிரும். இப்ப இதுல ஆல்ரெடி லாக் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்ல. லாக் அவுட் இல்ல. ஒர்க்ல தான் இருக்கு. ரைட். இப்ப நீங்க அந்த லிங்கால போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த பினிஷ் செட்டிங் அப் யுவர் அக்கவுண்ட் இருக்கு தானே? இப்ப இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு உங்கள கூட்டிக் கொண்டு போகும். அந்த வெப்சைட்ல நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, அதுல இமெயில் அட்ரஸ் மத்த டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு சொன்னா, அத ஃபில் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஹோம் பேஜ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா, இப்படியான பேஜ் தான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் காட்டப்படும். இதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதுல வந்து இப்ப இது வந்து ஆல்ரெடி சைன் இன் இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் லாக் அவுட்ல தான் இருக்கு. திருப்பி லாகின் ப்ரொசீஜர வந்து நான் செஞ்சு எடுக்கணும் போல இருக்கு. பாவம். ரைட். இதுல ரைட். ஆல்ரெடி இமெயில் சைன் இன்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். பாவம். ரைட். ஓகே. இப்ப நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, அப்புறம் உங்களுக்கு லாகின் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். அந்த பேஜ்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு நியூ கிட்ன்னு சொல்லி போட்டு கிட்ட வந்து நீங்க அலோகேட் பண்ணி விடுங்க. அந்த கிட்ட அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த நீங்க என்ன உங்களோட ஹோம் பேஜ் நீங்க ஒரு லிங்க் ஒண்ணு செட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் தானே? இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இந்த நீங்க இத பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும். நீங்க அந்த உள்ளுக்கு சைன் இன் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல நீங்க அந்த கீழ இருக்கிற பேக்கேஜ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், அந்த கிட்ட அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேத்துல ஒண்ணு வந்துச்சு தானே கீழ. அதே மாரி நீங்க உங்களுக்கு சைன் இன் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இத நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து உங்களோட மெயின் பேஜ்ல காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ்ல போயிட்டு, அந்த ஐகான்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்யலாம். ஆ இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்குள்ள ஐகான செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த ஐகான் தேவைப்படுதுன்னு சொன்னா, நீங்க அந்த தார லிங்க போயிட்டு எடுத்துட்டு, அந்த லிங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட விஎஸ் கோட்ல மேல போட்டு விட்டுருங்க. இதுல ஸ்கிரிப்ட்ன்னு காட்டப்படுது. நான் இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்ன்னு உங்களுக்கு பேச வரல. நான் சிஎஸ்எஸ் கோடிங் தான் உங்களுக்கு ஆல்ரெடி பேச வந்தேன். ஆனா இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்கிரிப்ட் கோடிங் தான் தாராங்க. நீங்க ஸ்கிரிப்ட் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், எப்படி நீங்க அந்த சிஎஸ்எஸ் கோடிங் ஆட் பண்றீங்களோ, அதே பேட்டர்ன்ல நீங்க ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே போதும்.
இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்க இந்த ஸ்கிரிப்டான விஷயங்களை வந்து எப்படி ஆட் பண்ணணுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண போகும் அந்த இடத்துல கண்டென்ட் நான் வழங்கப்படுத்துவேன். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அந்த தாரலிங்க கொண்டு வந்து அந்த ஹெட் டேக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருமெண்டா அந்த வெப்சைட்ல பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கப்புறமா நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு அது தேவைப்படுதோ அந்த ஐகான்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும் போட்டுக்கொள்ள இயலும். இப்போ நான் ஒரு ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து என்ன செய்யுதுன்னா எனக்கு அந்த கண்டென்ட் வந்து எனக்கு காட்டப்படுது. நீங்க ஒரு இடத்துல சும்மா கிளிக் பண்ணி விட்டோன்னு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுன்னா காப்பி ஆயிருது. அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்க அந்த கண்டென்ட்ல வந்து நீங்க இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் அந்த ஐக்கன் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி கிடைக்கும். சரிங்களா? இது வந்து அவ்வளவு கஷ்டமான ப்ரொசீஜர் இல்ல. நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்குள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு வழங்க. நீங்க வளமே ஏற்கனவே சைன் அப் பண்ண போகல இந்த ப்ரொசீஜரை செய்வீங்களோ அந்த ப்ரொசீஜர் தான் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா ஓகே இருக்கும். சரிங்களா? ரைட். நான் இந்த கண்டென்ட் அப்படியே முடிச்சுட்டு மத்த கண்டென்ட் மூவ் ஆகிறேன். இதுல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நம்ம தேவைப்படுதுன்னு சொன்னா நாம லேட்டா என்ன செய்யும் அந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண கொடுத்ததுக்கு நான் அப்படியே வச்சுக்கொள்றேன். ரைட். இப்ப நாம அடுத்த டாபிக் நான் மூவ் ஆகிறேன். இப்ப நம்ம போன கிளாஸ்ல பெரும்பாலும் ஒரு லிங்க் எப்படி ஹேண்டில் பண்றோம்ங்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். அதாவது டைரக்டா எப்படி ஒரு ஆங்கர் டேக் வந்து போட்டுக்கொள்றது, அதுக்கப்புறமா எப்படி நாம லிஸ்டால கிரியேட் பண்ணி ஆங்கர் டேக்ல போட்டு நம்ம லிஸ்ட் வடிவத்துல கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா பட்டன் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு அந்த பட்டன் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதை எப்படி ஒரு லிங்கை செட் பண்ணி எடுத்துக்கொண்டு அதை எப்படி கிளிக் பண்ண அடுத்து மூவ் ஆகிற விஷயங்களை நான் பார்த்திருந்தேன். பெரும்பாலும் போன கிளாஸஸ்ல அந்த லிங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அதாவது ஹைபனேஷன் வந்து நான் வழங்கப்படுத்திருந்தேன். உங்களுக்கு பெரும்பாலும் அது வழங்கியிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆகும். இப்ப இந்த இடத்துல நான் பார்க்க போற அடுத்த கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நாம லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப HTML கண்டென்ட் போகல அந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்ங்கிற விஷயங்களை வந்து நான் பார்த்திருந்தேன். இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எப்படி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி CSSல வந்து நம்ம என்ன செய்யணும் கஸ்டமைஸ் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய சில வடிவங்களை மாற்றி வச்சுக்கொண்டு எப்படி செட் பண்ணுங்கிறது நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா மெயினாக ஒரு ஓஎல்ங்கிற டெக்கை வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அதுக்குள்ள எனக்கு ஒரு 4 லிஸ்ட் தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு சப்பா வந்து 3 லிஸ்ட் தேவைப்படுது. அந்த லிஸ்ட்ல எனக்கு ஷார்ட்டா வந்து நான் என்ன செய்யறேன் நீங்க 4 லிஸ்ட்டை டைப் பண்ணி எடுத்துக்கொள்ள அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் ஓட லிஸ்ட் கிரேட்டர் தென் ஆர்டர் லிஸ்ட் இன்டூ 4 சொல்லி நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா ஓஎல் டெக்குக்கு உள்ள எல்ஐ வந்து மொத்தமா 4 தடவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிட்டு டெப் கீயை பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்தம் என்ன செய்யும் 4 லிஸ்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் ஒரு சில கண்டென்ட்ஸை உள்ளுக்கு போட்டுக்கொள்றதுக்கு நான் இப்படியே டைப் பண்ணிக்கொள்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா மெனுவை டைப் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நான் டைப் பண்றேன். ஒண்ணும் இல்லை ஜஸ்ட் ஹோம்னு போடுறேன். அதே மாதிரி நான் எபவுட்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி கண்டெக்ட் அதே மாதிரி இப்போ காசஸ்ன்னு சொல்லி சும்மா நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி சும்மா போடுறேன்னா காசஸ் ரைட். இதுல போட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இதுல நீங்க இப்போ அவுட்புட்டை பார்த்துக்கிட்டுச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல 4 அதாவது நான் கிரியேட் பண்ணிக்கிற சப் லிஸ்ட்ல வந்து 4 லிஸ்ட் வந்து இதுக்குள்ள போட்ட மாதிரி காட்டப்படுது. இப்ப இந்த லிஸ்ட்டை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய போறோம் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்ப இதுல நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ற மட்டும்தான் அதுல இருக்கு. இப்ப நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி மேல 1 2 3 4 நம்பருங்கிறதுக்கு பதிலா நம்ம வேற விஷயங்களை அப்ளை பண்றது இல்லாட்டி நம்பர் தேவையில்லாம வேற கண்டென்ட் ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம்னா அந்த கண்டென்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி அமைச்சுக்கொள்ள இயலும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா ஆல்ரெடி CSS பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் தானே. நான் அந்த CSS பேஜ் வந்து ஆல்ரெடி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு போன கிளாஸஸ் நம்ம இது இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன செய்யறேன்டா அந்த கஸ்டமைஸ் பண்ண அந்த CSS பேஜுக்குள்ள இப்போ நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சில விஷயங்களை மாற்ற போகிறேன். இப்போ இதுல ஓஎல் டெக் நான் இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓஎல் டெக்குக்கு உள்ளதான் சின்ன சின்ன நம்ம லிஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டேன் கிரியேட் பண்ணி வந்து போட்டுருக்கிறோம் இல்லையா. இதுக்குள்ள மொத்தமா 4 லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த 4 லிஸ்ட்டுமே ஒரு ஓஎல் டெக்குள்ள வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஓஎல் டெக்கை நான் என்ன செய்யறேன் ஒரு டிவ் டெக் வந்து கிரியேட் பண்ண அந்த டிவ் டெக்ல போட்டு வச்சுக்கொள்றேன். ஒரு குரூப் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு சில நேரங்களில் கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய வந்து அந்த கண்டென்ட் வந்து நீங்க என்ன செய்யும் டிவ் டெக் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அதால நான் என்ன செய்யறேன் எப்படி செய்யறேன்னா ஒரு டிவ் டெக்கை போட்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி அமைச்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதால நான் என்ன செய்யறேன் டிவ் டெக்குள்ள போட்டுக்கொள்றேன். ரைட். இப்போ ஒரு ஓஎல் டெக் இருக்கு. அந்த ஓஎல் டெக்குக்கு 4 லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் மட்டும் கவனமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ சிஎஸ்எஸ் பேஜுக்குள்ள வரேன். சிஎஸ்எஸ் பேஜுக்குள்ள எனக்கு ஓஎல் டெக்கை நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேங்கிறதுக்காக வேண்டி அந்த டெக்ல நேம்ல நான் என்ன செய்யறேன் டைரக்ட் ஆக்சஸ் பண்றேன். அப்போ இதுக்குள்ள போயிட்டு ஒரு கேர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ ஓஎல் டெக்குங்கிற டெக்ல நேமாலே நான் கால் பண்ணிக்கிறதால இந்த இடத்துல ஐடியோ கிளாஸஸும் எனக்கு தேவைப்படாது. நம்ம டைரக்டா அந்த நேமால கிரியேட் பண்ணுவேங்கிறதால இப்போ என்ன செய்ய மாட்டோம் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யலாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ நான் என்ன செய்யறேன்டா இப்போ இந்த ஓஎல் டெக்குள்ள பெஸ்ட்டுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்து கலர் அப்ளை பண்ணிக்கொள்றேன். இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு நான் என்ன செய்யறேன்டா இந்த ஒரு இந்த கலரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும்.
இந்த கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு. நான் சின்ன ஷார்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அந்த பேஜ் வந்து அதுல பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த பேக்கிரவுண்ட் கலர வச்சுக்கொண்டு பார்க்கையிலும், அந்த ஆர்டர் லிஸ்டட் அந்த எந்த அளவுக்கு அதுல விட்த் இருக்கு, அதே மாரி பேடிங் எந்த அளவுக்கு இருக்கு, மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கு, அப்படின்னு விஷயங்கள வந்து நீங்க பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ரைட். இருந்தாலும் இப்ப எப்பயும் வந்து நான் என்ன செய்யப்போறேன், ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ண போக்குல அந்த பார்டரோட ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி சில கன்டென்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றத அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா, அத கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கு ஏத்த மாரி பேடிங் வந்து நம்ம என்ன செய்வோம், செட் பண்ணி வச்சுக்கொள்றோம். பேடிங் வந்து இந்த இடத்துல ஒரு 20 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப பேடிங் கிரியேட் பண்ண போக்குல உங்களுக்கு பார்த்தாலே விளங்கிக் கொள்ளையிலும், இந்த இடத்துல அது என்ன நடக்குதுன்னு கேட்டா, பேடிங் வந்து உள்ளுக்கா கிரியேட் பண்ண போக்குல இந்த பேடிங் 20 பிக்சல் தான் குடுத்திருக்கு. இந்த பேடிங் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா, 4 சைடுக்கும் குடுத்திருக்கணும். இப்ப மேல வந்து டாப்ல குடுத்திருக்கு. அதே மாரி ரைட் சைடுல குடுக்கப்பட்டிருக்கு. பாட்டம்ல குடுத்திருக்கு. இருந்தாலும் பேடிங் வந்து உள்ளுக்கு லெஃப்ட்ல குடுப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா, அந்த லெஃப்ட்ல குடுப்பட்டிருக்கிற கன்டென்ட் அளவு போதா? அப்படி உங்களுக்கு நீங்க தேவைப்படுதுன்னு சொன்னா என்ன செய்யலாம்னா, நீங்க அந்த பேடிங்ல போயிட்டு நீங்க லெஃப்ட் அலைன்மென்ட் சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி, பேடிங் லெஃப்ட் குடுத்து போட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம். அது ஸ்பெசிஃபிக்கா இங்க டார்கெட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட குடுத்தீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் உள்ளுக்காய் காட்டப்படும். இருந்தாலும் நம்ம வேற மெத்தட்ல என்ன செய்ய மாட்டோம், கொஞ்சம் உள்ளுக்காய் கொள்ளுவோம். இப்ப இந்த இடத்துல அந்த 1, 2, 3 நாளோட ஒட்டியிருக்கிற அந்த லைன வந்து நீங்க என்ன செய்ய வேணாம். அத கன்சிடர் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேற கோடிங் யூஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் முள்ளுக்காய் கொள்ளையிடும். இப்ப இருந்தாலும் நீங்க டாப்ல பார்த்துக்கொள்ளுங்க, பாட்டம் பார்ட்லயும் பார்த்துக்கொள்ளுங்க, ரைட் சைட்லயும் பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல பேடிங் அப்ளை பண்ண போக்குல உங்களுக்கு டாப்லயும், பாட்டம்லயும், ரைட் சைட்லயும் ஒரு அளவு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்ச மாரி இருக்கு. இப்ப இத வச்சு கூட நமக்கு தேவைக்கு ஏத்த மாரி செய்யும். அடுத்த ஸ்டெப் நான் மூவ் ஆறேன். ரைட். இப்ப நான் அடுத்த கன்டென்ட் மூவ் ஆறேன் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல அந்த லெஃப்ட் சைட்ல அதாவது இந்த 1, 2, 3, 4 இருக்குதானே நம்பர்ஸ் காட்டப்படுற அந்த சைட்ல கொஞ்சம் உள்ளுக்காயினா நல்லா இருக்கு தானே. ஆல்ரெடி நான் 20 பிக்சல் குடுத்திருந்தாலும், அந்த கன்டென்ட் வந்து சரியா கன்சிடர் பண்ணப்படல. அப்ப இந்த இடத்துல அந்த கன்டென்ட் கொஞ்சம் லிஸ்ட்க்கு ஆர்டர் லிஸ்ட்க்கு உள்ள எடுத்துக் கொள்ளணும்னு சொன்னா, இந்த இடத்துல நாம என்ன செய்வோம்னா, இந்த லிஸ்ட் ஸ்டைல்ங்கிற அந்த ஆப்ஷன வந்து நாம யூஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் ஸ்டைல்ல பாருங்க, பொசிஷன்ங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த பொசிஷன வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பார்த்து வழங்க. இன்சைட்ல போடணுமா, அவுட் சைட்ல போடணுமான்னு சில ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் உள்ளுக்காய் தான் எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல நான் இன்சைட் போடுறேன். போட்டு இங்க பாருங்க அவுட்புட்ட. ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி அந்த 20 பிக்சல் வந்து இப்ப என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் உள்ளுக்காய் காட்டப்படுது. இப்ப நீங்க 20 பிக்சல் சாரி அந்த பிக்சல் வந்து சரியா குடுத்திருந்தா மட்டும் தான், அந்த இன்சைடுக்கு வரப்போக்குல எந்த அளவுக்கு அது கொஞ்சம் உள்ளுக்காய் காட்டப்படணும் என்கிற அந்த ஆப்ஷன் வந்து என்ன செய்யும், காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த 20 பிக்சல் குடுத்து உங்களுக்கு வரலைன்னா கூட பிரச்சனை இல்ல. நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஸ்டைல் ஆப்ஷன்ல போயிட்டு, அந்த பொசிஷன சரியா இன்சைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த கன்டென்ட் நீங்க குடுத்த அளவுக்கு என்ன செய்யும்னா, 20 பிக்சல்ல சரியான பேடிங் போட்டு உங்களுக்கு செய்யும் காட்டப்படும். அப்படி இல்ல நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் இண்டிவிஜுவலா பேரிங் லெஃப்ட் குடுத்து தான் நீங்க செய்ய வேண்டியது மாத்த வேண்டியிருக்கும். ஆனா அத விட நீங்க என்ன செய்யணும், இத வச்சு யூஸ் பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். அதனால நீங்க செய்யுங்க. அத வந்து கொஞ்சம் சரியான அளவுல குடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது நான் என்ன செய்றேன்டா, இப்ப இனிதான் நான் நார்மலா செய்றத விட நான் கொஞ்சம் அட்வான்ஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆறேன். இப்ப இதுவுள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். நிறைய அந்த 1, 2, 3, 4ன்னு சொல்லி நம்பர்ஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப எனக்கு இந்த நம்பர்ஸ் எனக்கு தேவையில்ல. இந்த நம்பர்ஸ்க்கு பதிலா நான் வந்து சில ஐகான்ஸ் இதுல குடுத்தா எப்படி இருக்கும்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் சில நேரங்கள்ல. நாம ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். அதாவது சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும் அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன செய்றேன்னா, அந்த லிஸ்ட்ல 1, 2, 3, 4 நம்பர் குடுக்காம, நமக்கு தேவைக்கு ஏத்த மாரி எப்படி சில கன்டென்ட்ஸ குடுத்துக்கொண்டு, அதுக்கு ஏத்த மாரி அந்த ஐகான்ஸ செட் பண்ணி எடுத்துக்கொள்றேங்கிற விஷயங்கள நான் பேசுவோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல நாம அந்த விஷயங்கள பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல 1, 2, 3, 4ங்கிற நம்பருக்கு பதிலா நாம என்ன செய்ய போறோம்னா, இருந்தாலும் இது ஆர்டர் லிஸ்ட் தானே. ஆர்டர் லிஸ்ட்ல நீங்க நம்பர் தான் குடுத்து தான் ஆர்டர் பண்றது தான் முறை. இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நேரத்தோட அன்ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய மாட்டோம். ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்து இல்ல. அப்ப அதால நாம என்ன செய்ய தேவையில்லைன்னா, அ அந்த ஐகான்ஸ குடுக்குறதுல நம்ம வொரி பண்ணிக்க தேவையில்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு குடுத்தது இந்த இடத்துல பிழை தானே. அப்ப நான் இத தேவைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அன்ஆர்டர் லிஸ்ட்ன்னு மாத்திக் கொள்ள இயலும். இப்ப இருந்தாலும் நம்ம அத ஓவர் ரைட் பண்ணி, அந்த நம்பர்ஸ்க்கு பதிலா சில விஷயங்கள் நம்ம குடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? இருந்தாலும் ஓஎல்ங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, யூஎல்ங்கிற டெக்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்குற டைம்ல செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து தான் என்ன செய்யும், சரியான ஐகான்ஸ வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுற டெக்கா இருக்கும். மத்தபடி ராங் ஒண்ணும் இல்ல. ரைட். இப்ப நான் என்ன செய்றேன்டா, இப்ப எனக்கு அந்த 1, 2, 3, 4 நம்பர அவாய்ட் பண்ணிட்டு, மத்த கன்டென்ட்ட மாத்திக் கொள்றதுக்கு இப்ப நான் என்ன செய்றேன்டா, இப்ப லிஸ்ட் ஸ்டைல்ங்கிற அந்த ஆப்ஷன வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப இந்த லிஸ்ட் ஸ்டைல்ல பாருங்க, நான் லிஸ்ட் ஸ்டைல் குடுத்துட்டும், இந்த இடத்துல நான் நன்னுங்கிறத நான் யூஸ் பண்ணேன்டா, பாத்தீங்கன்னா வழங்குங்க நான் சேவ் பண்ணணும்னு பாருங்க. இப்ப இதுல அந்த ஹோம், அபவுட், கான்டெக்ட், காசஸ்ங்கிற அந்த விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா, அது மட்டும் தான் காட்டப்படுதே ஒழிய, முன்னுக்கு இருக்கிற நம்பர்ஸ் எதுவும் என்ன செய்யல எனக்கு. அது காட்டப்படுதில்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க நம்பர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தா, நம்பர்ஸ் எடுத்துக்கொண்டு நீங்க அதுக்கு ஏத்த மாரி செய்ய வேண்டுமா இருந்தா, நீங்க என்ன செய்யணும், அந்த லிஸ்ட் ஸ்டைல் நன்னுங்கிறத நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த நன்ன குடுத்ததால தான் அந்த நம்பர்ஸ் எடுபட்டு எம்ப்டியான கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது.
இப்ப இதோட நான் இன்னொரு கண்டு நான் யூஸ் பண்றேன். இதுல பாருங்க டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்றேன். டிஸ்பிளேல போட்டுட்டு இப்ப இதுல இன்லைனுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. சாரி, அது இந்த கோடிங் இதுக்கு ஒர்க் ஆகாது. நான் லேட் ஆகி வரேன். நான் மெனு கிரியேட் பண்ணுவேன். நெவிகேஷன் மெனு கிரியேட் பண்ண போகும்போது அதை நான் யூஸ் பண்ணது அப்போ பார்ப்போம். ரைட். அப்ப இதுல வந்து நான் என்ன செய்றேன்னா, லிஸ்ட் நன்னு குடுத்துட்டு, நான் இப்ப அந்த நம்பர்ஸ் எடுத்து விட்ட மாதிரி, இப்ப இந்த இடத்துல லிஸ்ட் நன்னு எடுத்துக்கு பதிலா, இப்ப நான் என்ன செய்றேன்னா, திருப்பி இப்ப நான் இமேஜ் ஒண்ணு ஆட் பண்ணிக்கொள்ள போறேன் அந்த நம்பர்ஸ்க்கு பதிலா. அப்ப நம்பர்ஸ்க்கு பதிலா இமேஜ் ஆட் பண்ண போறதுக்கு நான் என்ன செய்றேன்னா, இந்த லிஸ்ட் ஸ்டைல், பொசிஷன், டைப் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. அதுல நீங்க என்ன செய்யுங்கன்னா, இமேஜ்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நாம என்ன செய்யலாம், ஒரு இமேஜ் ஆட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து ரெடியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யணும், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்த மாதிரி வேல்யூ ஒண்ணு செட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வெலோனு செட் பண்ண போகக்குள்ள, உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும். இப்ப நம்ம இமேஜ் வந்து ஒரு சோர்ஸா வந்து என்ன செய்யறதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். ஒன்று நீங்க ஆன்லைன்ல இருக்கிற இமேஜ் கொண்டு வந்து ஆட் பண்ணி கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க எக்ஸ்டர்னலா உங்களோட பிசில டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு, உங்களோட பேஜ்ல இருக்கிற அந்த ரிசோர்ஸ்ல சரியா லிங்க் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, அந்த இமேஜ் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு காட்டப்படும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன செய்றேன்னா, இந்த URLங்கிற அந்த டேக்க வந்து நான் யூஸ் பண்றேன். ரைட். இப்ப இந்த URLக்குள்ள நாம என்ன செய்யணும், எந்த இமேஜ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ, அந்த இமேஜ வந்து நாம என்ன செய்யணும், அதுல பாத்த வந்து சரியா காட்டிக்கொள்வோம். இப்ப காட்டிக்கொள்ள போகக்குள்ள, இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும் 2வது விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு இமேஜ் ஒண்ணு ஆட் பண்றது ஓகே. அப்ப இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ண போகக்குள்ள ரொம்ப கவனமா இருங்க. அந்த இமேஜ்ல பிக்சல் வந்து ரொம்ப இம்போர்ட்டன்ட்டா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க இமேஜ் ஆட் பண்ண போகக்குள்ள. சரிங்களா? இப்ப பெரிய பெரிய இமேஜ்லாம் கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா, இப்ப அந்த ஹோம், அபவுட், கான்டாக்ட், கோர்சஸ்க்கு முன்னுக்கு தான் இந்த இமேஜ் ஒவ்வொரு ஒரு ஐகான போட்டு காட்டணும். அப்ப நீங்க பெரிய இமேஜ் போட போகக்குள்ள, அந்த இமேஜ் தான் வந்து என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல செட் ஆயிரும். அந்த இமேஜ போட்டதுக்கு அப்புறமா ஹோம் ஒரு சைட்ல இருக்கும். 2வது இமேஜ் போட்டதுக்கு அப்புறமா தான் அபவுட் வந்து காட்டப்படும். அப்ப பெரிய பெரிய கெப்பெல்லாம் விட்டு என்ன செய்யும், பெரிய பெரிய இடைவெளியில காட்டப்படும். அப்ப இந்த இடத்துலயே அந்த ஹோம், அபவுட், கான்டாக்ட், கோர்சஸ்க்கு அந்த இடங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி நான் சில இமேஜஸ வந்து நான் செட் பண்ணி கொள்ளணும்னா, அந்த இமேஜுக்கும் அளவுகள் இருக்கு. அந்த அளவுகள்ல ரொம்ப கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வந்து விட்த்தும், ஹைட்டும் நீங்க Photoshopல எடிட் பண்ணி கொண்டு வந்து போட்டாலும் சரி, இன்டர்நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல விட்த் அண்ட் ஹைட் வந்து 15 பிக்சலுக்குள்ள இருந்து ஒரு 20 பிக்சலுக்குள்ள வார மாதிரி செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் 15 பிக்சல் இருக்கிற அந்த இமேஜ் தான் உங்களுக்கு என்ன செய்யும், செட் ஆகிக்கொள்ள மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல பாருங்க. இந்த பாருங்க, இந்த லிஸ்ட் இமேஜ்னு சொல்லி காட்டியிருக்கேன். இப்ப உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா விளங்கும். 2, 3 இமேஜஸ் இருக்கு. பார்க்க போக்குள்ள உங்களுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா விளங்கும். இது ஒரு இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அதுல டீடைல்ஸ்ல பார்க்குறேன். இங்க பாருங்க. இப்ப டைமென்ஷன் வந்து 15x15 காட்டப்படுறது தானே. இப்ப இதுல 15 பிக்சல் வந்து விட்த்தும் இருக்கு. 15 பிக்சல் ஹைட்டும் காட்டப்படுது. அப்ப நீங்க இமேஜ் டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த இமேஜ வந்து ஒரு லிஸ்ட்டுக்காக நீங்க அலோகேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறீங்கன்னா, அந்த லிஸ்ட் வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட், சரியான ஒரு கன்டென்ட் ஸ்பேஸோட காட்டப்படணுமாக இருந்தா, நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா 15 ஸ்பேஸ்ல என்ன செய்யணும், அந்த 15 பிக்சல்ல வார மாதிரி அந்த ஸ்பேஸ்ல வார மாதிரி என்ன செய்யுங்க, அந்த இமேஜ செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல நான் அந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுட்டேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி உங்களுக்கும் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கு சில கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்க வெப்சைட்டை நான் சஜஸ்ட் பண்றேன். அந்த இமேஜ் தேடி எடுத்துக்கொள்றதுக்காக அந்த இமேஜ் நான் என்ன செஞ்சேன், அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணேன். இதுல பாருங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா விலங்கு இந்த வெப்சைட், அதாவது ஐகான்ஸ் பாத்தீங்கன்னா 8.com சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டப்படுது. மேல பாத்தீங்கன்னா இந்த வெப் அட்ரஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஐகான்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த இமேஜ் கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் என்ன செய்யறேன்னு இங்க பாருங்க. இந்த இருக்கிற இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கு தானே, இந்த இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுக்க போகல உங்களுக்கு எந்த சைஸ்ல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆப்ஷன் காட்டுது. இந்த இடத்துல நீங்க 50 கொடுத்தாலும் ஓகே, பிரச்சனை இல்ல. இதுல சில கண்டென்ட் தான் ஃப்ரீயா இதுல டிஸ்ப்ளே பண்ணப்படுது. உங்களுடைய PNG இமேஜா இருக்கணும், இல்லாட்டி ஃபெவிகன், நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அந்த இமேஜ் நீங்க டைப் யூஸ் பண்ணலாம். இப்ப நாம யூஸ் பண்றதுக்கு PNG இமேஜ் வந்து என்ன செய்யணும்னா அதுக்கு போதுமா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல 15x50 இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இல்லாட்டி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இதுக்குள்ள 15x15 நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆயிருக்கு. நீங்க கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க கொடுக்குற பாத்துல டவுன்லோட் ஆகி உங்களுக்கு என்ன செய்யும், டிஸ்ப்ளே பண்ணப்படும். இப்ப இந்த இடத்துல இந்த கண்டென்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேங்கிறதுக்காக எனக்கு இது தேவைப்படாது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, நம்முடைய பேஜோட இப்ப நான் கனெக்ட் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல அந்த லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் URL-க்குள்ள போயிட்டு, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, அத பார்த்து வந்து சரியா காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிற லொகேஷன் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பாத் வந்து உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இதுல அந்த லிஸ்ட் இமேஜ்ல அந்த பாத் எனக்கு ஆல்ரெடி இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா அந்த போல்டர் டிஸ்ப்ளே பண்ணப்படுது. நான் அந்த போல்டரை வந்து கிளிக் பண்றேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நான் இந்த லிஸ்ட் டாட் PNG-ங்கிற அந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்ப அவுட்புட்ட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு காட்டப்படும் இல்லையா, அந்த லிஸ்ட் இமேஜ வந்து நீங்க எப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பதிலா நீங்க அப்லோட் பண்ணி எடுத்தீங்கங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ணி காட்டப்படுது. இப்ப இதுல நீங்க பெரிய பெரிய இமேஜ் கொடுக்க போகக்குள்ள அந்த இமேஜ் என்ன செஞ்சிடுமானா அந்த ஸ்பேஸ கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும்.
ஸ்பேஸ் கூட்டுறதால உங்களுக்கு என்ன நடக்க வேண்டாம், அந்த ஹோம் ஒரு சைட்ல இருக்கும், அபவுட் கொஞ்சம் தள்ளி இன்னொரு சைட்ல காட்டப்படும், கண்டக்ட் வந்து இன்னொரு கொஞ்சம் தள்ளி காட்டப்படும். அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த இமேஜ்ல சைஸ் சரியா கொடுத்தா தான் அது இதுல இருக்கிற கண்டென்ட்ல உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சரியான அவுட்புட் அவங்கள டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இது விளங்கிட்டா என்ன நடக்குதுன்னு? ஆமாம் சார் விளங்கிட்டு. ரைட், ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு இமேஜை வந்து எடுத்துக்கொண்டு போடுறது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மாத்தி அமைக்கலாம். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப இதுக்கு மேல இன்னொரு இமேஜ் நான் கொண்டு வரேன். இதுல forward icon சில ஆப்ஷன் இருக்கு, கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வழங்குது இல்லையா, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐகான்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம், மாத்தி அமைக்கலாம். இப்ப பெரும்பாலான வெப்சைட்ல நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய சின்ன சின்ன ஐகான்ஸ் போட்டு ஒரு டிசைன்ல போட்டிருப்பாங்க. இதே மாதிரி இப்ப நீங்க அனிமேட்டட் இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனிமேஷன் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தேவைன்னு சொன்னா நான் ஏற்கனவே அந்த போட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாமா, எடுத்துக்கொண்டு பார்க்கலாமா. அதுல நிறைய அனிமேஷன் வர மாதிரி இமேஜஸும் இருக்கு. அது ஜிப்ல இருக்கு, இல்லாட்டி வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அதை நீங்க கொண்டு வந்து போட்டு யூஸ் பண்ணலாமா. WEBP அந்த கண்டென்ட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், அனிமேஷன் இமேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்ப இப்ப நம்ம சார் சொல்லுங்க. அனிமேஷன் இமேஜஸ் என்னென்ன ஃபைல் டைப்ல இதுக்கு? பெரும்பாலும் ஜிப்ல நான் கூடுதலா யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நம்ம இதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இதுல கிட்ட போனோன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, இது பிரச்சனை இல்லை, நீங்க நம்ம நெட்லயே தேடி பார்ப்போம் இல்லையா. வெப் பேஜ் சப்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா விளங்கு, இதுல ஜிப் வந்து கூடுதலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜேபிஇஜில வந்து காட்டுறாங்க. அந்த ஜேபிஇஜில நாம அனிமேஷன் கிரியேட் பண்ணுவோமா, இல்ல தானே. எஸ்விஜி வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து WEPன்னு சொல்லி ஒன்று இருக்கு தானே, WEBPயா ஒன்று ஒரு இமேஜ் கண்டென்ட் உண்டு. அதுவும் நீங்க கூடுதல் என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதுல காட்டுறது வந்து கூடுதலா அனிமேஷன் இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றது இதுல காட்டப்படுது. இந்த .avif சொல்லி ஒரு இமேஜ் டைப் பண்ணி இருக்கு, நீங்க அதையும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். விளையாண்டா இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த எஸ்விஜி நீங்க யூஸ் பண்றது தான் இந்த இருக்கு, அந்த WEBPங்கிற கண்டென்ட். இதெல்லாம் வந்து நம்ம பிக்சர் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ற கண்டென்ட்ஸ் தான். நீங்க நெட்ல சரி. தேடி எடுத்து பாருங்க, கூடுதலா யூஸ் பண்ண உங்களுக்கு அதுல காட்டப்படும் எல்லாம். சரிங்களா? Right. அந்த ஃபைல் அந்த யூஆர்எல்லுக்குள்ள கொடுத்தா சரிதானே? நீங்க டவுன்லோட் பண்ணாம டைரக்ட் URL கொண்டு வந்து போட்டானா ஓகே தான். ஓகே சார். சம்டைம் நாம நம்மட காலத்துக்கு அந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ல இருந்து அந்த இமேஜை தூக்கிட்டாங்கண்டா அந்த இடத்துல ஒரு எம்டியான கண்டென்ட் காட்டப்படும். சில அந்த பாப்புலரா இருக்கிற அந்த கண்டென்ட்டா ஓகே. ஆனா இப்ப இண்டிவிஜுவலா சில ஆட்கள் சில வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சைட்டை கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னா நம்ம அந்த பாத்து கொடுத்து வச்சோம்னா அந்த பாத்துல இருக்கிற கண்டென்ட் சேஞ்ச் ஆக போகல சில நேரங்கள் என்ன செய்யலாம், நாம கொடுத்திருக்கிற அந்த பாத்தை மாத்திக்குள்ள மறந்துருப்போம், இல்லாட்டி விடுபட்டிருக்கலாம். அப்ப அந்த லோட் பண்ணி எடுக்க போகல அந்த வெப்சைட் லோட் ஆகாட்டி அந்த இடத்துல வித்தியாசமான கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். அப்ப ஒரு வித்தியாசமான அவுட்புட்டும் நம்ம பேஜ்ல இருந்தே செய்யும், டிஸ்பிளே பண்ண தொடங்கும். பெரும்பாலும் சின்ன சின்ன இமேஜஸ் இருக்குன்னு சொன்னா நம்மளோட லோக்கல் பிசில டவுன்லோட் பண்றது, இல்லாட்டி சர்வர்ல அந்த இமேஜ் கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க அதை எக்ஸஸ் பண்ண யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப ஓகே, இப்ப நம்ம ஆர்டர் லிஸ்ட்டை தான் இப்ப டார்கெட் பண்ணி நாம என்ன செஞ்சோம்னா சில கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இப்ப எனக்கு ஒவ்வொரு லிஸ்ட் வாய்ஸஸா இப்ப இதுல பாருங்க, அந்த ஹோம், அபவுட், கான்டெக்ட், கோர்சஸ் எல்லாம் இருக்கு தானே. இதெல்லாம் வந்து சிங்கிள் லிஸ்டா இருக்கு. இப்ப இந்த லிஸ்ட்டை எனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப கஸ்டமைஸ் பண்ண போறேன். இப்ப கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம தேவை இருந்தா நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த OL லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்ஐ, சரிங்களா, OL அன்னோட லிஸ்ட் இருந்தா UL போடுங்க. அன்னோட லிஸ்ட் இல்லாம OL இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, எல்ஐ போட்டுங்க. OLக்குள்ள எல்ஐ வந்து யூஸ் பண்ணுது. நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், நீங்க அந்த கிரேட்டர் தென் கொடுத்தும் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் இப்படி காட்டவும் மேலும், அப்படி இல்லை நீங்க ஒரு ஸ்பேஸை கொடுத்தாலும் அது ரெண்டும் ஒன்று தானே. இப்போ OLக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் அந்த கிரேட்டர் தென் கொடுக்கறதுக்கு சிமிலரா ஒர்க் ஆகும். ரெண்டுமே கிட்டத்தட்ட போதா சேம் தான். நீங்க ரெண்டும் கொடுக்கறதுல அப்படியும் கிரேட்டர் தென் போட்டு கொடுத்தாலும் ஒன்று தான், ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஒன்று தான்.
இந்த இடத்துல மீனிங் என்ன, அந்த ஓயிலுக்குள்ள இருக்கிற லிஸ்ட்டை மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். மற்ற லிஸ்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லைங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மீனிங்கா இருக்கும். ரைட், இப்போ ஓயிலுக்குள்ள இருக்கிற அந்த லிஸ்ட்டை இப்போ சில விஷயங்களை நான் இப்போ என்ன செய்ய போறேன், மாற்ற போறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலரை வந்து அப்ளை பண்றேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர்ல அந்த குறிப்பிட்ட பேக்ரவுண்ட்ல அந்த கண்டனை மட்டும் லைட் கலர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ரைட், இந்த இந்த கலரை கொடுத்துருவாங்க. ரைட், இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் பேக்ரவுண்ட் வந்து கொடுங்க. அந்த பேக்ரவுண்ட் என்ன செய்யுங்க, நீங்க இந்த இருக்கிற பட கலர்ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க விஷ் பண்ணீங்கன்னா இந்த பட கலருக்கு நீங்க கொடுக்கலாம். Right. இப்ப இந்த போர்டு கலர் நீங்க சாரி பேக்ரவுண்ட் கலர் நீங்க இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், இதுக்குள்ளேயும் ஒரு பேடிங் இஷ்யூ ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த போர்டர்ல காட்டுற அந்த விளிம்புல இருந்து நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த லைன்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்காய் அந்த பேடிங்க செட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப நீங்க அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு உள்ள நீங்க அந்த கண்டனம் கொஞ்சம் பேடிங் உள்ளுக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுக்கு நான் செய்யணும், ஒரு 5 பிக்சல கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க அந்த மேல அந்த லெஃப்ட் சைட்ல எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா விளங்கும், அந்த ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுப்பட்டிருக்கு. இப்ப இதுக்குள்ள அந்த மேல இருந்து காண அந்த கேப்புக்கும் இந்த அபவுட்டுக்கும் ஹோமுக்கு நடுவு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து கூட இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த ஹோமுக்கும் பொட்டம் எடுத்திருக்கு, அபவுட்டுக்கு டொப்பும் எடுத்திருக்கு. அந்த இடத்துல நீங்க அந்த ஹோமுக்கு அபவுட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து டோட்டலா 10 பிக்சல் எடுத்திருக்கும். சரிங்களா? அப்ப அதனாலதான் இந்த இடத்துல அந்த கேப் வந்து கொஞ்சம் கூட மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னு நீங்க இண்டிவிஜுவலா தான் செய்ய வேண்டியிருக்கும், மாற்ற வேண்டியிருக்கும். ஹோமுக்கு பொட்டம் கொடுக்க தேவையில்லை, எபவுட்டுக்கு மட்டும் டொப் கொடுத்தா போதும். எல்லாத்துக்கும் டொப்பை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும், இண்டிவிஜுவலா தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க பேருங்க வந்து கொடுக்க போகல ஸ்பேஸ் கூட வருதுண்டா 4 சைட்டுக்கும் 4க்குமே எடுக்குதுங்கிற அந்த ஐடியாவை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல எங்கோட மிஸ்டேக் நடந்தீங்கன்னு சொல்லி சில யோசிக்க பார்ப்பீங்க. இந்த ஹோமுக்கு எபவுட்டுக்கு நடுவில் 10 எடுத்திருக்கு. காரணம் ஹோமுக்கும் பொட்டமுக்கும் அதே மாதிரி எபவுட்டுக்கும் டொப்புக்கும் அந்த ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்து 5 5 10 எடுபட்டுருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் கூட இருக்கு. அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்து வந்து இந்த லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் இப்ப பேடிங் கொடுத்தும் எனக்கு என்ன செய்யாம இருக்கு, கொஞ்சம் இடம் போதாம இருக்கு. அப்ப இந்த இடத்துல மார்ஜினால கொஞ்சம் லெஃப்ட கூட எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த மார்ஜினை வந்து நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். மார்ஜின்ல நான் என்ன செய்யறேன், லெஃப்ட் சைடு தான் டார்கெட் பண்றேன். அதை லெஃப்ட் சைட்ல கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு 30 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், அந்த கெப்ல இருந்து கொஞ்சம் என்ன செய்யுது, கொஞ்சம் தள்ளி வார மாதிரி இருக்கு. அப்ப அந்த கண்டென்ட்ல இருந்து ஒரு கெப் நீங்க என்ன செய்யலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடி அமைச்சு கொள்ளையிலும். இப்ப இந்த ஓர்டர் லிஸ்ட் அதே மாதிரி அன்ஓர்டர் லிஸ்ட் தந்தா அந்த லிஸ்டுக்குள்ள இருக்க ஐகான்ஸ் நீங்க என்ன செய்யலாம், இண்டிவிஜுவலா தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சு கொள்ற விஷயம் உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கும். அப்ப இந்த இடத்துல ஓயில்ங்கிறது கொடுத்தது பொருத்தம் இல்லை, உங்களுக்கு அன்ஓர்டர் லிஸ்ட்னு சொல்லி கொடுக்கறதா பொருத்தமா இருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா, இந்த இடத்துல நான் ராங் எடுத்துட்டேன், நீங்க யூஎல் கொடுத்து என்ன செய்யுங்க, மாத்திக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல நீங்க இதுக்கு யூஎல் கொடுத்து நீங்க அதுக்கு யூஎல் கொடுத்து மாத்த வேண்டியது சும்மா டைம் வேஸ்ட் ஆகுறதுக்காக அதை மாத்தல. நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க, அன்டர் லிஸ்ட் கொடுத்து மாத்திக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட், இப்ப இதோட நீங்க லிஸ்ட் எப்படி மாத்திக்கொள்றேங்கிற விஷயம் உங்களுக்கு பெரும்பாலும் ஓகே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே தானே? நம்ம இப்ப அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகுமா, டைம் இல்லை, கொஞ்சம் குயிக்கா மூவ் ஆறேன். இப்ப அடுத்த கண்டென்ட் என்னன்னா, நாம ஒரு டேபிள் வந்து இப்ப கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நான் இதுக்குள்ள என்ன செய்யறேன்னா, அந்த ஓஎல்ங்கிற டெக்கை மட்டும் எடுத்துட்டு சிஎஸ்எஸ் டேபிளை வந்து பார்ப்போம். நான் சேவ் பண்றேன். ரைட், இப்போ இந்த டேக்குள்ள வரேன். இந்த டெக்குள்ள இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டேபிளோட கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி எப்படி டேபிள் கிரியேட் பண்றேங்கிற விஷயம் நான் என்ன செஞ்சுட்டேன், HTML கிளாஸஸ்ல நான் பார்த்துட்டேன். இப்போ அந்த டேபிளுக்குள்ள போயிட்டு ஒரு டிஆர் டெக் ஒன்று நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். டிஆருக்குள்ள எத்தனை டிஆர் எனக்கு தேவைன்னு சொன்னா ஒரு 3 டிஆர் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ டிஆர் இன்டூ ஒரு 4 கொடுத்துக்கொள்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள 4 டிஆர் இருக்கு இல்லையா? அப்ப 4 ரோவுக்குள்ள நான் என்ன செய்யணும், 4 கண்டென்ட் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த இடத்துல முதலாவது ரோவை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப பெரும்பாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டேபிளுக்குள்ள 2 பார்ட் இருக்கு. ஒன்று டி ஹெட்னு சொல்லி போடுவோம், அதாவது டேபிள் ஹெட்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது டேபிள் ஹெடிங் பார்ட் உண்டு, அதே மாதிரி டேபிள் பாடி பார்ட் ஒன்று இருக்கு. அதை செப்பரேட்டா தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் இப்ப உங்களுக்கு விளங்குது நான் என்ன சொல்றேன், இந்த டிஆர்ங்கிற பார்ட் இருக்கு தானே. இப்ப இது வந்து முதலாவது ரோ எப்பயும் வந்து டி ஹெட்டை தான் டார்கெட் பண்ணுவேன் இல்லையா, டேபிள் ஹெடிங் டார்கெட் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். அதால நான் என்ன செய்யறேன்டா எப்படி போட்டுக்கொள்றேன், அதாவது டேபிளுக்குள்ள முதலாவது ரோ ஹெடிங் பார்ட்டை நான் என்ன செய்யறேன், டார்கெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற 3 ரோவும் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த இடத்துல டேபிள் பாடியை நான் டார்கெட் பண்றேங்கிறதால டி பாடிங்கிறத வந்து கொடுப்பாங்க. டி பாடிக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன், இப்போ அந்த 3 டிஆரை வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப இதை பார்க்க போக்குள்ள ஹெட் வேறையா இருக்கு, கீழே டேபிள் பாடி வேறையா இருக்கு. அதை கோடிங் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான யூஸ் பண்ணிக்க. சில நேரங்களில் இண்டிவிஜுவலா சில கண்டென்ட் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டி வரும். அப்படி மாற்ற போக்குல தான் அந்த டி ஹெட் டி பாடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி மாற்ற போக்குல அதை டார்கெட் பண்ணி மாத்துறதுக்காக தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லை யூஸ் பண்ணுங்க, தேவையில்லை அதை விட்டு போட்டு நீங்க மற்ற கண்டென்ட்க்கு மூவ் ஆகலாம். சரிங்களா?
இப்போ நான் என்ன செய்யறேன்னா டி ஹெட் போட்டிருக்கிறேன், அதே மாதிரி டி பொடியும் போட்டிருக்கிறேன். இந்த டி ஹெட்டுக்குள்ள முதலாவது நான் என்ன செய்யறேன், ஹெட்டிங்கை தான் நான் டார்கெட் பண்றேன். அப்போ எனக்கு டிஹெச் வந்து ஒரு 3 டிஹெச் வந்து தேவைப்படுது. அப்போ நான் என்ன செய்யறேன், டிஹெச் 3 போட்டுக்கொள்றேன். அதாவது ஹெட்டிங் வந்து எனக்கு 3 தேவை ஒரு ரோவுக்கும். அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல நான் என்ன செய்யறேன், டேபிள் போர்டர் ஒன்று செட் பண்ணிக்கொள்றேன். போர்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் காட்டிக்கொள்றேன். இப்போ கீழே வந்து டிஹெச்ல முதலாவது வந்து நான் காட்டுறேன் நேம். அதுக்கு முதல்ல சீரியல் நம்பர்னு சொல்லி நான் என்ன SN1 சொல்லி காட்டுறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது நேம் போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி ஏஜ் இது போட்டு சேவ் பண்றேன். ரைட். எனக்கு அவுட்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே டி நம்பர் சாரி எஸ் நம்பர் அதே மாதிரி நேம் அங்கால ஏஜ் இந்த 3 கண்டென்ட் காட்டப்படுது. நீங்க ஒவ்வொரு பொடிக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், ஏற்கனவே டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கீங்க. முதலாவது ரோ இந்த இருக்கு முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது ரோ நான் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள டேபிள் டேட்டா காட்டுறதுக்கு டிடி யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து அதுல மேல 3 ஹெடிங்குக்கும் 3 டேட்டா காட்டுறது தானே, அதனால நான் டிடி இன்டு 3 சொல்லி காட்டுறேன். அப்போ 3 டிடி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்குள்ள முதலாவது டிடிக்கு நான் கிரியேட் பண்றேன். கமால்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி அவர் சாரி முதலாவது நம்பர் இல்லை நம்பர் வந்து 1ன்னு சொல்லி போட்டு கமால் ஏஜ் வந்து ஒரு 20 சொல்லி போடுறேன். அதே மாதிரி ரெண்டாவது ரோ அந்த ரெண்டாவது ரோக்குள்ள டிடி அதே மாதிரி எனக்கு ஒரு 3 தேவைப்படுது. இதுக்குள்ள நம்பர் 2 அதே மாதிரி விமலன்னு சொல்லி நான் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி ஏஜ் வந்து ஒரு 50 அதே மாதிரி இதுக்குள்ள நம்பர் 3 இதுக்குள்ள டிஷான் வந்து யூஸ் பண்றேன். ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று செஞ்சுக்கிறோம், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த டேபிளை வச்சுக்கொண்டு நான் தேவையான சில மாடிஃபிகேஷன் இப்போ நாம செஞ்சு பார்ப்போம். ரைட். இப்போ இதுக்குள்ள இப்போ டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண முடிச்சுன்னா இந்த டேபிளுக்குள்ள எப்படி நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் வந்து எஃபெக்ட் பண்ணி, அதாவது சிஎஸ்எஸ் எப்படி நம்ம எஃபெக்ட் ஆகி கொள்றது, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ரைட். நம்ம தேவையான கண்டென்ட் எல்லாம் ரெடியா, இப்போ டிஹெச் போட்டிக்கிறேன், டிஹெச் போட்டிக்கிறேன், டேபிள் ப்ரோ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, டி போடி எல்லாமே பர்ஃபெக்ட். ரைட். இப்போ இதுக்குள்ள வாருனா ரைட். இப்போ முதலாவது விஷயம் என்னன்னா நான் டேபிள் டெக்கை தான் இப்போ நான் டார்கெட் பண்ணணும். அதனால நான் டேபிள்ங்கிறத வந்து டைப் பண்ணிட்டு அப்போ டேபிள் டெக் இப்போ டைரக்ட் என்ன செய்யணும்னா எஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வாரேன். ரைட். இப்போ இந்த டேபிள்ல முதலாவது விஷயம் நான் என்ன செய்யறேன்னா வித்தை கொடுத்துக்கொள்றேன். வித்தன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அகலம் நம்ம சொல்லுவோம். இப்போ அகலத்தை வந்து நான் என்ன செய்யறேன்னா 100 பிக்சல் கொடுக்காம 100% கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ அகலம் வந்து நம்முடைய நான் எவ்வளவு பேஜுக்கு நான் டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த பேஜ் வந்து எவ்வளவு பெருசா இருக்காரு அந்த 100% என்ன செஞ்சிடும், அது நான் சதவீதத்துல காட்ட போக்குல அந்த பெர்சன்டேஜ்ல காட்ட போக்குல நடக்க மாட்டேன். அது எக்ஸ்டெண்ட் ஆகுறது அதுல எவ்வளவுக்கு நாம எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற வேலை செஞ்சும் அகலம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க பெர்சன்டேஜ்ல கொடுக்குறதுல பெனிஃபிட்டா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெருசாக்கினாலும் சரி, பேஜ் சின்னதாக்கினாலும் சரி, அந்த கண்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால நான் பெர்சன்டேஜ் கொடுக்க போக்குல 100 வீதத்துக்கு நீங்க அந்த பேஜை செட் பண்ண போக்குல அந்த பேஜ்ல கண்டனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த டேபிளும் என்ன செய்யும், அதில் அகலத்தை ஃபுல்லாவே எடுத்துக்கொண்டு இருக்கு. நீங்க 15 கொடுத்தீங்கன்னு சரியா பேஜ்ல ஹாஃபுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணப்படும். அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க டிஸ்பிளே பண்ணுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபுல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் 100% கொடுத்துட்டு நான் ரிசர்வ் பண்றேன். ரைட். இப்போ வித் வந்து 100% இருக்கு. நீங்க இதை இண்டிவிஜுவலாகவும் அந்த டேபிள் ஓப்பனிங் டெக்குள்ள போயிட்டு வித் 100% கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 100% அகலத்துல உங்களுக்கு காட்டும். HTML டெக்குள்ள போனீங்கன்னா இப்போ இது நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதால நீங்க வித் காலன் 100% கொடுத்துக்கொடுங்க. ரைட். இப்போ அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன்டா இதுல கொஞ்சம் பாருங்க, இதுல இந்த நடுவில் சின்ன சின்ன டபுள் லைன் வந்து காட்டப்படுது. இது சிங்கிள் லைன்ல எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விஷ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த border லைன் இருக்குதான், இந்த border கொடுத்துட்டு BER டேஷ் பண்ணிட்டு கலர்ஸ் இதுல பாருங்க border கலர்ஸ் சில ஆப்ஷன் இருக்கு. இந்த நீங்க ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி அந்த கலர்ஸ் எனக்கு கொடுத்துட்டு நம்ம சர்வ் பண்றோம் பாருங்க. இப்போ நான் அவுட்புட்டை கொடுத்து பார்க்க போகல. அப்ப அந்த டபுள் லைன்ல கொடுத்த அந்த கண்டென்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு சிங்கிள் லைனுக்கு மாறிட்டு இப்போ எனக்கு ஒரு அந்த டேபிள் மாதிரி எனக்கு சரியான ஒரு வாக்குல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த டேபிள் லைன் எல்லாம் இப்போ சிங்கிள் லைனுக்கு மாறி இருக்கு. நீங்க தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க கலெக்ட் பண்ணி விட்டுருங்க. அது எல்லாமே மோச் ஆகி சிங்கிள் லைன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டப்படும். ரைட். இப்போ இதுல அடுத்த கண்டென்ட் நான் என்ன செய்யறேன்னா அந்த டேபிள் borderல லைன்ஸ் இருக்கு தானே, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸை வந்து என்ன செய்ய வேண்டாம் மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ border ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கோடிங் ஒன்று தெரியும். border sorry
அப்ளை பண்ணிப்பா. ரைட், ஒயிட் கலர் அப்ளை பண்ண போகல இப்போ எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதால பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிறதால எனக்கு என்ன செய்யுதுன்னா காட்டுது இல்ல. நான் என்ன செய்யறேன்னா இப்போ கொஞ்சம் லேட்டா என்ன செய்வேன் மாத்திரம் இப்போதைக்கு பிளாக்ல இருக்கட்டும். பிளாக்ல இருந்தா நான் என்ன செய்வேன் பிஎல்எஸ்சி கேன்சல் காட்டுவேன். ரைட் ரைட், கொஞ்ச நேரத்தில் வந்து திரும்ப ஒயிட்டுக்கு மாற்றணும்னா ரைட். இப்போ டேபிள் நமக்கு தேவையான சில கஸ்டமைஸ் பண்ண சில விஷயங்களை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ரைட், இப்போ அடுத்து நான் என்ன செய்யறேன்னா டிஹெச் டார்கெட் பண்ணுவேன். டேபிள் ஹெடிங்னு சொல்லி நான் கொடுத்துருந்தானே அந்த டிஹெச் வந்து நான் என்ன செய்யறேன் ஹெடிங் பாட்டு நான் பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நான் டேபிளை முடிச்சிட்டேன். இப்போ டேபிளோட ஹெடிங் காட்டு இந்த 3 கான்டென்ட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 3 கான்டென்ட் என்ன செய்யுது டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப இதுல சில கஸ்டமைஸான விஷயங்களை நான் என்ன செய்யலாம் தேவையான நம்ம மாற்றி அமைச்சு கொள்ளலாம். இப்போ இதுக்குள்ள கொண்டு வந்து நான் என்ன செய்யறேன்னா அதில் பேக்ரவுண்ட் நமக்கு தேவையான சில விஷயங்களை நான் மாற்றுவோம். முதலாவது விஷயம் நான் ஃபோன் சைஸ் ஒன்று செட் பண்றேன். இண்டிவிஜுவலா ஃபோன் சைஸ் கொடுத்துட்டு ஒரு 20 பிக்சலுங்கிற மாதிரி எனக்கு காட்டுறேன். ரைட், அதை இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாக எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. அதே மாதிரி நான் பேடிங் கொடுத்து கொள்றேன். பேடிங் வந்து ஒரு 15. ரைட், அதை சுற்றி வளைச்சு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கொண்டிருக்கு நான் பேடிங் கொடுத்ததால. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் இது மொத்தமா டிஹெச்எல் கொடுத்துக்கிற எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளூ கலரை நம்ம என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும். சரிங்களா, கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ரைட், இதுல பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் நேம் ஏஜ்லாம் வந்து ஒரு கண்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ரைட், அடுத்தது வந்து நான் என்ன செய்வோம் டிடி டார்கெட் பண்ணோமா. ரைட், டிடியில் இதுக்குள்ள பேடிங்கை மட்டும் மாற்றிக்கொள்ளுவோம். பேடிங் ஒரு 15 பிக்சல். ஓகே ரைட், வேற என்ன செய்யலாம் அந்த டேபிளுக்கு உங்களுக்கு தேவையான சொல்லுங்க செய்வேன். இது எல்லாத்தையும் வந்து நான் சென்டர் அலைன் பண்ண ரொம்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து நான் சென்டர் அலைன் மாற்றணும். ஏன்னா கீழே 1 2 3 நம்பர்ஸ் ஒரு மாதிரி கிடக்கு. கமால் விமல் அதுல நேம பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. நான் டேபிள் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து நான் சென்டர் பண்ணணும் என்ன செய்யலாம் சொல்லுங்க. டேபிள் டெக்ல வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓ, நம்ம செப்பரேட்டா ஒன்று கிரியேட் பண்ண தேவையில்ல. நான் என்ன செய்யலாம் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டோம். நம்ம அந்த சென்டர் பண்ணி விட்டோம்னா மொத்தமாக எல்லாம் சென்டர் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல ஆகல ஒரு ஒரு நல்ல ஒரு வியூ நமக்கு கிடைக்கும் இல்லையா. ரைட், இப்போ டேபிள் ஹெடிங் ஓகே, டேபிள் டேட்டா ஓகே. அதே மாதிரி மேலே நான் என்ன செஞ்சுட்டேன் டேபிள் வித் அந்த டேபிள் டெக்குள்ள நம்ம தேவையான விஷயங்கள் நான் செஞ்சுட்டேன். இப்போ இதுல இப்போ நான் கொஞ்சம் என்ன செய்யறேன் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டா பார்க்க போகல. இப்போ இந்த நீங்க உங்களுக்கு தேவைன்னா டிடிக்கு நீங்க ஒரு பேக்ரவுண்ட் கலர் என்ன செய்யலாம் செட் பண்ணி எடுக்கலாம். அப்ப நீங்க ஒரு பேக்ரவுண்ட் கலர் விருப்பம்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சில கண்டென்ட் தேவைப்படுறது ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா. ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்னா டிஆருக்கு நான் டார்கெட் பண்றேன். சரிங்களா, டிஆர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ முதலாவது ரோ இருக்கு, செகண்ட் ரோ இருக்கு, தேர்ட் ரோ இருக்கு, ஃபோர்த் ரோ இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரோவை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ இதுக்குள்ள டார்கெட் பண்ண போகிறோம். அப்போ டிஆர்னு காட்ட போகக்குள்ள உங்களுக்கு தெரியும் மொத்தமாவே இந்த 4 ரோ தான் இதுல டார்கெட் பண்ண போகுது. ஏன்னா முதலாவது ரோ வந்து என்ன செய்யுது அது டிஆருக்கு தான் வருது. அப்போ நான் இந்த 4 ரோவை வந்து டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து இப்போ நான் சேஞ்ச் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கொடுப்போம், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட், இப்போ இதுல எனக்கு பேக்ரவுண்ட் கலரை கொடுத்தோன்னே இதுல உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சுட்டேன்டா கண்டென்ட் மாறிச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த டேபிள் பொன் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். சரிங்களா, ஒயிட். ரைட், இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓகே. அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற அந்த லைன்ஸும் எனக்கு என்ன இருக்கு இப்போ அந்த தெளிவாக வழங்குகளை தானே. அப்போ நாம என்ன செய்யும் அந்த லைனையும் மாற்றிக்கொள்ளணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அதே ஒயிட் கலருக்கு மாற்றிடும் அப்படி. ரைட், இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த லைன் ஒயிட் கலர்ல வழங்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல இந்த 2 கலர்ஸுமே எனக்கு மேட்சான மாதிரி இருக்கு. ரைட், இப்போ டிஆருக்கும் அதாவது ஒவ்வொரு ரோவுக்கு வயசு நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரோவை காட்ட போக்குல அந்த டேபிள் ரோவுக்கு உள்ள தானே என்ன இருக்கு டிஹெச் இருக்கு இல்லையா முதலாவது ரோல. ஏன் முதலாவது ரோ மட்டும் ஒயிட் நீங்க ஸ்லாங்ல யோசிக்கலாம் இது வந்து பிளாக் கலரா இல்லை ஏன் ப்ளூ கலர்லயே டிஸ்பிளே பண்ணப்படுதுன்னு கேட்டேன். இதுல பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர் இருந்திருக்கு, பிளாக் கலர் இருக்கு. சரிங்களா, இப்போ சீரியல் நம்பர் நேம் ஏஜுக்கு பின்னுக்கலாம் பிளாக் கலர் ஆல்ரெடி இருக்கு. நீங்க தேவைன்னு சொன்ன என்ன செய்யுங்க இந்த டிஹெச் அந்த பேக்ரவுண்ட் இந்த கோடிங் நீங்க கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடும் பிளாக் கலர்ல காட்டப்படும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த டிஹெச்க்கு செப்பரேட் கோடிங் கொடுத்துருக்கிறதால என்ன நடக்குதுன்னா அது மேல என்ன நடக்குதுன்னா காட்டப்படுது.
நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்ல வந்து என்ன செய்யுது டிஸ்பிளே பண்ணப்பட்டு எனக்கு காட்டப்பட்டது. நீங்க செட்டிங் இண்டெக்ஸ் மைனஸ் பண்ணி எனக்கு காணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செஞ்சு பின்னுக்கு ஆயிரும். அது நம்ம லேட்டாகி பார்க்கும் மற்ற விஷயத்தை. ரைட், இப்போ நான் டிஆர் டாக் பண்ண ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் நான் என்ன செய்ய போறேன், சில எஃபெக்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நாம இப்போ டேபிளை வந்து கிளிக் பண்ண போறது இல்லை, ஆனா டேபிளுக்கு கிட்ட நம்ம மவுஸை கொண்டு போகக்குள்ள சில எஃபெக்ட் எல்லாம் காட்டினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இப்போ ஹூவர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் போன கிளாஸ்ல பேசுறேன், நம்ம லிங்கால கிட்ட போகக்குள்ள இப்ப சிஎஸ்எஸ் டேபிள்னு சொல்லி ஹைப்பர் லிங்க் நம்ம செட் பண்ணி சொன்னா கிட்ட போகக்குள்ளே நடக்குது. அந்த ஹூவர் எஃபெக்ட் வந்து வேற ஒரு கலரை காட்டும், இல்லாட்டி வேற ஒரு விஷயத்தை காட்டும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த ஹூவர் எஃபெக்ட் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளும். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள நான் சில எஃபெக்டை வந்து நான் காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல டிஆருக்கு தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப டிஆர் காலன் இதுக்குள்ள நீங்க பாருங்க, ஹூவர் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஹூவர் இருக்கா? ஹூவர் இல்ல. அப்ப இந்த டிஆருக்கு பதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என் சைல்டு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இந்த ரைட். கொஞ்சம் இருங்க, நான் வரேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ரௌன் இப்போதைக்கு காட்டுதான் அப்ளை பண்ணு. சர்வ் பண்ணுறேன். இது வருதா? இல்ல. டிஆர் ஓட்ட கொடுத்து பார்ப்போம். ரைட், சாரி ஹூவர் எஃபெக்ட் இல்ல, நான் ஹூவர் எஃபெக்ட் தான் வந்தேன். ரைட், இதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோமா? இதை பாருங்க. இப்போ இந்த டிஆருக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த என் சைல்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டிக்கிறேன், சரிங்களா? இந்த என் சைல்டு வந்து நான் கொடுத்த காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த டிஆர்ங்கிற அந்த ரோ இருக்கு தானே, அந்த ரோ வந்து என்ன நடக்குதுன்னா மொத்தமா எல்லா ரோவையும் டார்கெட் பண்ணுது. அந்த ரோவை டார்கெட் பண்ண போகல இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, அந்த ரோக்குள்ள இருக்கிற நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை வந்து நான் டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா முதலாம் நம்பரை மட்டும் கொடுக்குறேன். இந்த டிஆர் கோலன் கொடுத்து போட்டு என் சைல்டுன்னு கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தானே. அந்த பிரேக்கெட்டுக்குள்ள முதலாம் நம்பர் கொடுத்துட்டு இப்ப நான் சர்வ் பண்ணேன்னு சொன்னா நீங்க பார்த்தானே விளங்கும். இந்த டிஆருக்குள்ள இருக்கிற முதலாவது ரோ யாரோ அந்த ரோ என்ன செய்வாருன்னா இவரை டார்கெட் பண்ணிட்டு வேலை செய்யறாரு. விளங்குதா? நான் டிஆர் அதுக்குள்ள 2 கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன்னு சொன்னா எனக்கு அந்த ரெண்டாவது ரோவை டார்கெட் பண்ணுது. விளங்குதா? அப்ப நீங்க குறிப்பிட்ட ஒரு ரோவை டார்கெட் பண்ணி நீங்க செய்ய போறேன்னு சரி, இதே விஷயத்தை நீங்க லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். யூஎல் காலன், அதாவது யூஎல் இந்த காலனை போட்டுட்டு nth லிஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அதுக்குள்ள செகண்ட் கொடுத்தீங்கன்னா அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது லிஸ்ட்டை டார்கெட் பண்ணியும் சில விஷயங்களை நீங்க டார்கெட் பண்ணி மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்ப நான் இப்ப இதுக்கு முதல் ஒரு விஷயம் காணுந்தேன் உங்களுக்கு, அந்த லிஸ்ட்டை வந்து மாத்த போகல நான் வந்து இப்ப இதுல பாருங்க, நான் இப்ப ஒட்டன்னு கொடுக்க போகல நடக்குது. ஒட் நம்பர்ல இருக்க அந்த லிஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அதாவது முதலாவது, மூணாவது, அதாவது அஞ்சாவது, ஏழாவது எல்லாம் வந்து ஒட் நம்பரா இருக்கும். நம்ம சொல்லுவோம் தானே மெட்ஸ்ல வந்து முதன்மை எண்கள்னு சொல்லுவோம், சாரி ஒற்றை எண்கள்னு சொல்லுவோம். அந்த ஒற்றை எண்கள்னு சொல்ற நம்பர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா 1 3 5 7 9 சொல்லி வர அந்த நம்பர்ஸ் தான் அந்த ஒட் நம்பர்ஸ்னு சொல்றது. அந்த ஒட் நம்பர்ஸ்ல வரக்கூடிய ரோவை டார்கெட் பண்ணி நாம சில விஷயங்களை மாத்தி அமைச்சு அந்த டிசைனை கொடுத்து கொடுறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், இந்த டிஎன்த் என் சைல்டுன்னு சொல்லி நான் யூஸ் பண்றேன். எத்தனையாவது சைல்டு நீங்க டார்கெட் பண்ணி செய்ய போறீங்க. அப்ப இதுக்குள்ள நீங்க ஒட்டனு கொடுத்த உடனே ஒட் நம்பரை டார்கெட் பண்ணுது. நீங்க ஈவன் கொடுத்தீங்கன்னா இரட்டை இலக்கத்துல வரக்கூடிய விஷயங்களை வந்து டார்கெட் பண்ணு. இப்ப 2 4 6 சரி போகும். இப்ப 4வது ரோ இதுல இல்ல, 4வது ரோ இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டா 2 4 6 வரக்கூடிய அந்த ரோவை டார்கெட் பண்ணிட்டு போவோம். அப்படியான ரோவை நீங்க டார்கெட் பண்ணி செய்ய போறீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம், அப்படி என் சைல்டு வந்து கொடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ல தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ரைட், இப்ப இந்த இடத்துல சார் சொல்லுங்க. இப்போ இந்த டேபிள் ரோவில் இப்போ 1 to 5 நான் ஒரு கலரில் காட்டணும்னா அதில் ரேஞ்ச் கொடுக்கலுமா? ரேஞ்சா? ரேஞ்ச் ரேஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணி இல்ல, 1 to 5 வரைக்கும் மட்டுமா? இப்போ 1 to 2 வர நான் ஒரு கலரில், 3 to 5 வர வேற ஒரு கலரில் அப்படி காட்டுறீங்க. இப்ப நீங்க சொல்ல வாரீங்க அப்படின்னா இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் ஒன்று வரணும், அதுக்கப்புறமா வேற ஒன்று வரணும் வேண்டாம். ஓ ஓ ஓ. நாம பொதுவா நாம ஒரு 5 6 தான் கொடுக்குறோம். நான் இப்படி கொடுத்தில்ல, நாம கொடுத்து பார்ப்போம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க. 1-5 வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க பாப்போமே. 1,2 கொடுத்தா என்ன வரும் பார்ப்போம். இதுல அந்த பாருங்க அந்த பராமீட்டர் எக்ஸப்ட் பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னா இது என்ன செய்யும், இதுக்குள்ள நீங்க லாஸ்ட் சைல்டு இருக்கு, என் சைல்டு தான் இருக்கு. இதுக்கு மேலே கொடுத்துக்கிறீங்களா நீங்க அப்படி?
இல்ல சார், அப்படி ஒண்ணும் இல்ல. நான் கேட்கிறேன் டவுட். நானும் செஞ்சில்ல அப்படி. நீங்க தேடி பாருங்க அப்படி என்ன மாதிரி வருது ரிசல்ட். ஆனா நீங்க இப்படி செய்யலாம். எப்படின்னா ஒரு ஒட் நம்பர் ஈவன் நம்பர் மாறி மாறி மாறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கு. நான் அது செஞ்சிருக்கிறேன். இதுல நான் என்ன செய்யறேன், இதுல வந்து 2 கலர் கொடுத்துருக்கிறேன் இல்லையா. இப்ப நான் இதுல ஒன்றுக்கு ஒட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், ஈவன் அப்படின்னு கொடுத்துறேன். இதுல ப்ரௌன் கலர் இருக்கிறத நான் என்ன செய்யறேன், ஒரு கிரீன் கலர் கொடுத்துக்கொள்ளும், கொடுத்துட்டு நான் ரிசர்வ் பண்றேன். இப்படி காட்ட போகல ஒரே டைம்ல ரெண்டும் ஒர்க் ஆகுது தானே. அப்ப நீங்க ரேஞ்ச் வைஸா பார்க்க போகல எனக்கு தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பர்சனலா. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே சார். இப்ப இதுல பாத்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆஹ் எப்படி வந்து இப்ப ஒட்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஈவென்ட்ல ஒர்க் ஆகுது எப்படிங்கிற விஷயம் விளங்குன்னு நினைக்கிறேன். இப்ப மத்தாக்களும் ஓகேயா பேசினாவே. ஓகே சார். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சரி டவுட் வருதுன்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஆயிட்டு ஓகே. ஆல்மோஸ்ட் ஓகே. சரி. இது வந்தா இல்ல போயிட்டு வந்து கரெக்ட். ஓகே சார். டவுட் வந்தா கேட்குறேன். ரைட், ஓகே. ஓகே. ரைட். இப்ப நான் அடுத்து வாரம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஹூவர் எஃபெக்ட் கொடுத்து பார்ப்போமா. ரைட். இப்ப இதுல நான் இதை எடுத்து வர்றேன். இதை எடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். ரைட். அவுட்புட் பாக்குற எல்லாம் பிளாங்கா தான் இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா டிஆர் கோலன் ஹூவர் இது சஜஸ்ட்ல வருதா வந்துட்டு. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், இதை சேவ் பண்ணி விடுறேன். இப்ப இதுல அவுட்புட்ல எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. நான் இப்ப மவுஸை கிட்ட கொண்டு போகல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த எஃபெக்டை வந்து நான் காட்டியிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல அந்த ரோகு கிட்ட வரப்போக்குள்ள தான் நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், இதுல காட்டுறேன். அப்ப இந்த இடத்துல இந்த ஹூவருங்கிற வந்து நீங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம். காலன் போட்டு ஹூவரை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எதுக்கு ஃபிட் ஆகுமோ, இப்ப கூடுதலா இமேஜுக்கு நீங்க யூஸ் பண்ண இயலும், லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பெரும்பாலான எல்லா பட்டன்ஸுக்கு யூஸ் பண்ண இயலும். ஹூவர் எஃபெக்ட்ஸ் எதுக்கெல்லாம் வந்து விசிபிள் கண்டென்ட் இருக்கும், அந்த விசிபிள் கண்டென்ட் கூடுதலா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பாருங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, அந்த ஒவ்வொரு ரோக்குலையும் கொண்டு போகலாம் எனக்கு என்ன கலர்ல காட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய டிசைன் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு எஃபெக்ட் ஒன்று காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இது சிம்பிளான ஒரு லாஜிக் கொண்டேனே. நான் ஒரு டிஆர் கொடுத்துட்டு ஹூவர்னு சொல்லி நம்ம காட்டி விடுறோம். அதுல பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டோம்னு சொன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன சரி அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா. மேலே இதுக்குள்ளே ஒரு ஹூவர் எஃபெக்ட் காட்டுது தான். ஆனா ப்ளூ கலர் என்ன செய்யலைன்னா விடுது இல்லை. ப்ளூ கலருக்கு பின்னாடி அந்த ஹூவர் எஃபெக்ட் வந்து காட்டிட்டு இருக்கும். சரிங்களா. நீங்க அதை வித்தியாசம் பண்ணி பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்யறோம், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ரைட். டேபிளை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கண்டென்ட் இவ்வளவு தான். இதுக்கான பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. வேற யாருக்கும் என்ன சரி கேட்கணுமாண்டா கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா. ரைட். இப்ப டேபிள் அவங்களுக்கு பெரும்பாலும் டேபிள் கண்டென்ட் இவ்வளவு தான். ஓகேன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ஹூவர் எஃபெக்ட் கொடுத்தது உண்டு. ரெண்டாவது நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த என்னது இந்த சைல்டு ஆப்ஷன், அதாவது nth சைல்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு தானே. எத்தனையாவது சைல்டு கூடுதலா நம்ம லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலும், அதே மாதிரி டேபிள் ரோக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு குரூப்பா வர கண்டென்ட்ல எத்தனையாவது கண்டென்ட்டுக்கு இதை நீங்க அப்ளை பண்ணணுங்கிறத நீங்க யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டேபிள் டிப்டெக்குள்ள 4-5 என்ன இருக்கு பேராகிராஃப் இருக்குன்னு சொன்னா இத்தனையாவது பேராகிராஃப் நீங்க அப்ளை பண்ணணும் என்னாலும் நீங்க என்ன செய்யலாம், இப்படி பிஎன் கொடுத்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். விளையாண்டா பேராகிராஃப்ல இத்தனையாவது பேராகிராஃப் இருக்கணும், கரெக்டா நீங்க ஒரு டிப்டெக் யூஸ் பண்ணணும். அந்த டிப்டெக்குள்ள இருக்கிற பேராகிராஃப்ல ஒட் நம்பர்ல வர பேராகிராஃபுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க தேவைண்டா இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த கோடிங்ல எல்லாருக்கும் கோடிங் இல்ல, நீங்களே யோசிச்சு கிரியேட் பண்ணதான் கோடிங்கா இருக்கும். சரிங்களா. இந்த இடத்துல லாஜிக்கலுக்கு நான் என்ன செய்றேன், எனக்கு இப்படி யூஸ் பண்ண தேவைப்படும்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்றதுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிசைனையும் செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணி மாத்தலாம். இப்ப ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, இப்ப கிராஃபிக் டிசைனிங் ஒரு ஆள் செய்யறேன்னு. அந்த இப்ப கிட்டத்தட்ட நீங்களும் தான் இப்ப நம்ம கோடிங்கால நம்ம என்ன செய்யலாம், எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணி நமக்கு தேவைக்காம கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா என்ன நேச்சுரலா கிரியேட் பண்ணதை விட கோடிங்கால கிரியேட் பண்ண போக்குல நிறைய நமக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஃபைனல் தான் என்ன செய்யும், ஒரு நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அவுட்புட் வரும். எல்லாத்தையும் கோடிங்கை வந்து நம்ம லொஜிக்கலா செய்யறதாரு. சரிங்களா. ரைட். அடுத்தது பெரும்பாலும் இவ்வளவு தான். அடுத்து கொஞ்சம் பார்ப்போம். இதுல கண்டென்ட் வந்து ஓகே, இது உள்ள கூட இல்லை உடஞ்சா நான் வேறொரு கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி தேவைன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன், பிரச்சனை இல்லை. Right. இப்ப இருங்க.
சின்ன ஒரு கெப் பண்ண உடனே வருது என்ன அதில் லேட் ஆகி வரணும். ஓவர்ஃப்ளோங்கிற கண்டென்ட் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த கண்டென்ட் அந்த டைமுக்கு வரக்குள்ள நான் பேசுறேன். ரைட், டேபிள் ஓகே. நம்ம இப்போ அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகுமா? நீங்க இவ்வளவு லென்தா கிரியேட் பண்ணணும் இல்லை டேபிள். நீங்க எல்லாரும் சிங்கிள் ரோலே வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். பாக்குறது கொஞ்சம் அக்லியா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, மாடிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணி யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்பிளே பத்தி பார்க்க போறோம். டைட்டில மாத்தி போட்டோம். டிஸ்பிளே ஓகே ரைட். இப்போ இந்த டிஸ்பிளே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்றேன். ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன்னா அன்னோட லிஸ்ட்ல இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் வந்து ஒரு 4 லிஸ்ட் தேவைப்படுது. ரைட், இதுக்குள்ள முதலாவது இதுக்குள்ள ஹோம் கிரியேட் பண்ண ஹோம் about process. ரைட், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டாலே பெருசா இருக்கு. சரி, கொஞ்சம் ஜூம்ல இருக்கட்டும். ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இப்போ இதுல ஒரு விஷயத்த பாருங்க. இப்போ நீங்க சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து ஒரு கண்டென்ட் உண்டு, அது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணும். சரிங்களா? ரைட், இப்போ இதுல நான் என்ன செய்யறேன்டா, ஒரு அன்னோட லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கோடிங் இதில் லொஜிக்கா பார்த்துக்கணும்னா HTML கோடிங்ல ஒரு டிப்டெக் இருக்கு. டிப்டெக்குள்ள ஒரு அன்னோட லிஸ்ட் இருக்கு. அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள மொத்தமா 4 சப் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த லிஸ்ட்டை வச்சு தான் இப்போ நான் என்ன செய்யறேன், கஸ்டமைஸ் பண்ணி மாற்ற போகிறேன். இந்த 4ஐயும் நான் என்ன செய்யறேன்னா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? இதை கட் பண்றேன். இந்த இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா எங்கர் டேக்குள்ள போடுறேன். சரிங்களா? இது முதல்ல கிளிக் பண்ண ஒன்றும் நடக்க போறது இல்லை. நான் ஹோம் ஒன்று போட்டுக்கொள்றேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும், நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணதானே ஹோம். அதுக்கப்புறமா இந்த பவுட்டை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரு எங்கர் டேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள லிங்கெல்லாம் எம்டியா இருந்தால் ஹேஷை வந்து நம்ம கொடுத்து கொள்றது. சரிங்களா? பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக தான் செஞ்சுட்டு போறேன். அதே மாதிரி ரெண்டாவது கண்டென்ட்டும் லிங்க் கன்வெர்ட் ஆகிட்டு, அதே மாதிரி நான் கோர்சஸையும் நினைச்சு கட் பண்ணிட்டு அதுக்கு எங்கர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இதையும் போட்டுக்கொள்றேன். இது கோர்சஸ் ஓகே. அடுத்தது இதையும் கட் பண்றேன். இப்போ எங்கர் டேக் அதே மாதிரி ரைட். இப்போ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் லேட்டாகி நான் திரும்ப இப்போ உங்களை மெனு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸான பார்ட் போனதுக்கு ப்ரோ தான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண கணக்காக இருக்கும். இப்போ இதில் ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்துட்டு போகிறேன். அந்த டைமில் திரும்ப நான் அந்த கண்டனுக்கு வருவேன். கொஞ்சம் இதில் விளங்கப்படுத்துகிற விஷயங்களை அப்போ நான் திரும்ப ரீகால் பண்ண போகல. கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ ஒரு அன்னோட லிஸ்ட் இருக்கு. அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ளே சின்ன சின்ன லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே சின்ன சின்ன அங்கர் டெக் இருக்குல்ல, சரியா? இப்போ இந்த எங்கர் டெக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ லிங்க் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு, கோர்சஸ் இருக்கு, கண்டக்ட் இருக்கு. ரைட், இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் மாடிஃபை பார்த்தேன். இப்போ யூஎல் இருக்கு. அந்த யூஎலுக்கு உள்ள நான் என்ன செய்யறேன், எல்ஐ இருக்கு. எல்ஐக்கு உள்ள என்ன இருக்கு, எங்கர் டெக் இருக்கு. அப்போ நான் என்ன செய்யறேன், ஒவ்வொன்றுக்குள்ள வாரத்துக்கு நீ கிரேட் தென் போட்டு வரையணும். இல்லை நீங்க ஸ்பேஸ் கொடுத்து வந்தாலும் ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் டார்கெட் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் கலர் மாற்றி நான் என்ன செய்யறேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் மாற்றி காட்டுறேன். இதுல பாருங்க, நீ அவுட்புட்டை இப்போ மாத்த போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் இந்த அவுட்புட்ல அந்த கலர் மட்டும் என்ன செய்யுது, மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னு கேட்டேன். அந்த கலர் கொடுக்குறதால என்ன நடக்குதுன்னா அந்த கலருங்கிறது டெக்ஸ்ட் கலரை தான் டார்கெட் பண்ணும். அதால அந்த டெக்ஸ்ட் கலரை வந்து டார்கெட் பண்ணிக்க கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்குன்னு உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். ப்ரௌன் விளங்குமா? இப்போ நீங்க விளங்கலன்னு சொல்லுங்களா? ரைட், ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்ன செய்யறேன்னா உள்ளுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள வரேன். சரிங்களா? லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு முதலாவது விஷயம் இந்த லிஸ்ட்ல டிஸ்பிளே இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன்.
இதுல பாருங்க இன்லைனும் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இதுல எனக்கு ஒரு அந்த என்ன நடக்குது ஒரு மெனுட வாக்குல எனக்கு வருது பாத்தீங்களா. இப்ப நான் ஆல்ரெடி லிஸ்ட் கிரியேட் பண்ணி இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல நான் இந்த கோடிங் கொடுத்ததால என்ன நடக்குன்னு கேட்டா எனக்கு அவுட்புட்ல என்ன நடந்துச்சு லிஸ்ட் மாதிரி வந்துச்சு. இப்ப நான் என்ன செஞ்சேன் டிஸ்பிளே இன்லைன் கொடுத்த உடனே அந்த கோடிங்ல இந்த கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யுதுன்னு கேட்டா கொடுக்குற கண்டென்ட் அவுட்புட்டை வந்து இன்லைன்ல அதாவது ஒரு லைனுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்டென்ட் வந்து மாத்தி வருது. அவ இப்படி கொடுக்க போகல அந்த கண்டென்ட்டுக்குள்ள நீங்க கொடுத்திருந்த அந்த என்ன அந்த புல்லட் வந்து இல்ல அந்த கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சு போடு எடுத்து போடு இந்த கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப கிட்டத்தட்ட இந்த கண்டென்ட் நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம். ஒரு மெனுட வாக்குல வந்து இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட் இல்ல. நான் சும்மா சொல்றேன் சரிங்களா. இப்போ நீங்க நேவிகேஷன் கிரியேட் பண்ணுங்க லேட் ஆகி கிளிக் பண்ணா கீழே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று வர மாதிரி எல்லாம் வரும். அதை நான் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த மவுஸ் கிட்ட கொண்டு போகலாம் அந்த அபவுட் கோர்சஸ் கான்டெக்ட் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுப்படுது. ரைட் இப்போ நீங்க சொல்லுங்க இந்த நாலுமே நான் சிங்கிள் லைனை மாத்துறதுக்காக வேண்டி அந்த லிஸ்ட்ங்கிறத கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டேன் டிஸ்பிளே இன்லைன் காட்டின உடனே அந்த டிஸ்பிளேல போயிட்டு நாலுமே என்ன செய்யுது சிங்கிளா இன்லைனுக்கு எனக்கு மாறிட்டு இருந்தாலும் இந்த நாளுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு பத்தாம இருக்கு காணாம இருக்கு. அப்ப இந்த நாளுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து நான் கூட்டிக் கொள்ளணும்னா இப்ப நான் என்ன செய்யலாம். அடுத்த ஆப்ஷன் கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த நாளும் இடைவெளி விட்ட மாதிரி எனக்கு என்ன செய்யணும் மாட்டா கொஞ்சம் கெப் விட்டு வரணும். அதே மாதிரி எனக்கு அண்டர்லைன்லாம் தேவையில்லை. இப்ப நான் சில மாடிஃபிகேஷன் தான் செய்யணும். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிச்சு வச்சு கொண்டு நீங்க சொல்லிடுமா இப்ப இந்த இடத்துல அந்த ஹோம் அபவுட் கோர்சஸ் கண்டக்டுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுது. அதை எப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளேன் பேசுங்க. பேடிங் குடிக்கலாம் சார். பேடிங்கா ஆ பேடிங் கொடுத்தனண்டா இந்த மேல இருக்கிற கெப்பையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் தானே. இப்ப எனக்கு ஹொரிசனல் வைஸா மட்டும்தான் மாத்தணும். அப்ப என்ன செய்யலாம் பேடிங் கொடுத்தா என்ன நடக்கும் இந்த ஹோமுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸும் கீழே இருக்கிற ஸ்பேஸ் கீழே இருக்கிற கண்டென்ட் இருக்கும்னு சொன்னா அந்த எல்லாத்தையும் ஸ்பேஸ் கூட எடுத்துக்கொண்ட மாதிரி இருக்கும். பாக்குறது கொஞ்சம் அக்லியா இருக்கும். நான் பேடிங் கொடுக்குறேன் பாருங்க. பேடிங் கொடுத்துட்டு நான் ஒரு 50 கொடுக்குறேன்னு வைங்களேன். குறைதான் கொடுக்கணும் 50 கொடுக்கணும் கொடுத்தாண்டா என்ன நடக்குதுன்னா இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கெப் ஒன்று கூட வந்ததால அந்த என்ன நடக்குது அந்த தேவையில்லாத கண்டெல்லாம் அடுத்த சைடு ஷிஃப்ட் ஆகுது. நான் ஒரு அந்த கெப்பை மட்டும் கொஞ்சம் கூட்டிக் கொள்றதுக்கு என்ன செய்யலாம் நடுவில் வர கெப்பை மட்டும் போட்டு சும்மா யோசிச்சு பாருங்க என்ன செய்யலாம் வந்து ஃபுல்லா தானே கூடுது. பேடிங் இருக்கு தானே இந்த பேடிங்ல இப்ப எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு தானே அந்த லெஃப்ட் லைட்டை வந்து இப்ப நான் கொஞ்சம் 10 பிக்சலை மட்டும் இப்ப அப்ளை பண்ண நடக்கும். பழங்குதா நீங்க பேடிங் செஞ்சது சரி. ஆனா 4 சைட்டு நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அந்த லெஃப்ட் சைட் மட்டும் எனக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகினா போதுங்கிறதுக்காக வந்து நான் என்ன செய்யணும் லெஃப்ட்டை மட்டும் டார்கெட் பண்றேன் சரிங்களா. லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தாலும் ஓகே ரெண்டுக்கும் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட் கொடுத்தீங்கன்னா டபுளா மாறும் தானே டபுளா டபுள் ஆகும். அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஹோமுக்கு லெஃப்ட் சைட்ல மாறுமே ஹோமுக்கு ரைட் சைட்ல மாறும். அபவுட்டுக்கும் ரைட் லெஃப்ட் ரெண்டும் கண்டென்ட் கூட தொடங்கினா நமக்கு என்ன செஞ்சு கொஞ்சம் சிக்கலாயிடும். ஆனா முறைக்கு நம்ம இப்படி கிரியேட் பண்ண போறது இல்லை. நம்ம நிறைய வரும் அந்த அலைன்மெண்ட் பண்ணி தான் நம்ம வருவோம். ஆனா இந்த இடத்துல முறை இல்லை. நீங்க ஒரு டம்மியாவோட கிரியேட் பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப அடுத்து வந்து இந்த பாருங்க இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கு அடுத்த ஆப்ஷன். இந்த டெக்கரேஷன் வந்து நீங்க என்ன செய்யுங்க நன்னுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு நான் டெக்கரேஷன் அண்ணனு கொடுத்தா சாரி லிஸ்ட்ல இருக்கு இல்லையா அவரை கட் பண்ணி நான் வெஞ்சு ஓடும் சரிங்களா. நான் இந்த உள்ள கொடுத்துறேன் லிஸ்ட்டுக்குள்ள அந்த கண்டென்ட் வருது. ஆனால் லிஸ்ட்ல கண்டென்ட் இல்லையே எங்கர் டெக்ல ஒரு வெலுவா தான் நமக்கு என்ன செய்யுது அந்த ஹோம் இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் வந்து காட்டப்படுது. அதால நான் என்ன செய்யறேன் அந்த எங்கர் டெக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யக்கூடாது எனக்கு அண்டர்லைன் போட்டு பாட்டக்கூடாது. அப்ப நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நண்டனு கொடுத்ததால அந்த அண்டர்லைன் போட்ட கண்டென்ட் வந்து இல்லாம போயிட்டு இப்ப நீங்க கிட்ட போனா அது லிங்க் தான். கிட்ட போனக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து எனக்கு என்ன செய்யுது காட்டுப்படுது மவுஸ் கிட்ட கொண்டு போகல சரிங்களா. இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஆனா இது பெர்ஃபெக்ட் இல்லை. இப்ப பெருசாக்கினாலும் அந்த கண்டென்ட் அப்படிதான் இருக்க போகுது சரிங்களா. இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்து பெருசாக்கிடலாம். பெருசாக்கினீங்கன்னா மொபைல் வியூல பார்க்க போகக்குள்ள உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கொஞ்சம் அசிங்கமா வர தொடங்கும். இங்க பாருங்க இப்ப நான் இதுல ஒரு 50 கொடுத்துருக்கேன் சரிங்களா. கொடுக்க போகக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இப்ப ஒரு பீஸ்ல வியூக்கு ஓகே. இப்ப இது சின்னதாக போகல மொபைல் கண்டென்ட் ஆக போகல இது பாருங்க. இப்போ மொபைல் வியூ பார்க்க போகல இப்படி ஒரு ஸ்கிரீன் தானே வரப்போகுது. மொபைல் ஸ்கிரீன் அது கிட்டத்தட்ட நம்ம சொல்லுவோம் வந்து ரெஸ்பான்சிவா மாறக்குள்ள
அதாவது ரெஸ்பான்சிவ்னஸ் என்ன, இப்போ நீங்க ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ண போகல, ஒரு டெப் ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டெப் வந்து என்ன செய்யும், ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பிசிக்கு ஃபுல் கண்டென்ட் காட்டுப்படும். ஒரு மொபைல் வியூக்கும் கொஞ்சம் அதுல வியூ வந்து என்ன செய்யும், குறைய தான் இருக்கும். இப்போ மொபைல் வியூ பார்க்க போகல அந்த கண்டென்ட் எப்படி செஞ்சிருக்கோம், ஹோம் அபவுட் கோர்சஸ் எங்க போக 2 லைனா உடச்சு காட்டும். அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யணும்ங்கிற விஷயங்கள்லாம் நாம படிக்க வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம லேட்டா நம்ம மீடியா குவாரிஸ் இருக்கு, நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை லேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு வியூக்கும் வர போகல அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த கண்டென்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், லேட்டாக பார்ப்போம். டீப்பா பார்க்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்லி தருவேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி செய்யணும், செல்ஃபா ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ இது அவனோட பெரிய ஸ்கிரீன் இந்த மட்டும்தான், அந்த ஸ்கிரீனுக்கு மட்டும் நம்ம செஞ்சு கொள்ளலாம். இப்ப பெரிய ஸ்மார்ட் போர்ட்ல இருக்கு தானே பெரிய பெரிய ஸ்கிரீன், இப்ப நீங்க ரோட்ல போகல பாக்கலும் இல்லையா, ரோட்ல இருக்கிற பெரிய ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன் எல்லாம் போகல அதுல பிக்சல்ல வந்து கூட இருக்கும். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இப்படி காட்டுறதுங்கிறதுல வந்து ரொம்ப ரோமான விஷயம். அப்ப எல்லா ஸ்கிரீனையும் கன்சிடர் பண்ணித்தான் நம்மளோட வியூவை பார்த்துக்கொள்ளணும். அதை எப்படி வந்து மொபைல் போன் ஸ்கிரீனுக்கு வந்தா எப்படி செஞ்சு கொள்றது, டெம்பரரி ஸ்கிரீனுக்கு எப்படி மாத்துறது, பெரிய ஸ்கிரீன் வந்தா அதுக்கு எப்படி நம்ம கண்டனை வந்து காட்டிக்கொள்றது, அதை என்ன மாதிரி செய்யலாம்ங்கிறத வந்து நம்ம லேட்டாகி பேசுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தேவையான இந்த சின்ன சின்ன கண்டனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். அதுல இருந்து நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபால்ட் வரும். சரிங்களா? இப்போதைக்கு நான் 10 கொடுத்துருக்கிறேன். நம்மட சின்ன ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி இது காட்டப்படுது. இது நீங்க பெருசாகிறீங்கன்னு சொன்னா அது ஒரு சைட்டை தான் காட்டப்படும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஆனா பழைய காலத்துல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2005 2004க்கு முதல் கிரியேட் பண்ண வெப்சைட்டுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன் ஒரு 2008 7க்கு முதல் வந்த பிசில எல்லாம் இப்படி பிரச்சனை இருந்திருக்காது. அதாவது இப்ப இந்த பெருசு சின்னதாக போகல வர பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. ஏன் பெரும்பாலும் மொபைல் போன் அப்ப இருந்துதான் மொபைல் டெப் பெரிய ஸ்கிரீன் ஸ்மார்ட் ஸ்கிரீன் நம்ம கூடுதலா யூஸ் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த டைம்ல அவங்க வந்து அந்த இமேஜ் வியூ பண்ணி பாக்குற அந்த கண்டென்ட்ங்கிற வந்து மிச்சம் குறையத்தான். அப்ப அவங்க எல்லாரும் கொமனா வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க. அப்ப கம்ப்யூட்டர்ல பார்க்க போகல எல்லாரும் ஒரே மானிட்டர் தான் பெரும்பாலும் வச்சிருந்திருப்பாங்க. 19 இன்ச் மானிட்டர் தான் கூடுதலா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த ஸ்கிரீனுக்கு மட்டும் செட் பண்ணி விட்டானே போதும். அப்ப அந்த டைம்ல சில அட்வான்ஸான கன்செப்ட் எல்லாம் அந்த இடத்துல அவங்க கன்செப்டை பத்தி யோசிக்கல. அப்ப சும்மா சிம்பிளா செஞ்சு போட்டு விட்டானே போதும்ங்கிற மாதிரி தான் போச்சு. இப்ப அந்த டைம்ல எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டும் அந்த கூடுதலா அந்த வெலிடேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து அந்த டேட்டா ஹேண்டில் பண்றதெல்லாம் மிச்சம் குறையத்தான். அது லேட் ஆகிட்டு அதில் என்ன செய்யப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆகி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு இப்ப காமனா நிறைய யூஸ்ல வந்து காட்டப்படுது. நம்ம அந்த டைம்ல பேச வேண்டாத்தையும். சரிங்களா? ரைட், இதை இப்போதைக்கு நான் சின்னதாகி கொள்றேன். ரைட், இப்ப நமக்கு அந்த லிஸ்ட் வந்து எப்படி நமக்கு அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி காட்டப்படுதுங்கிறத வந்து நான் பார்த்துட்டேன். சரிங்களா? ரைட், இப்ப நீங்க பேடிங் யூஸ் பண்ணதும் ஓகே. பேடிங்கை விட உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படுதுன்னா நீங்க என்ன செய்யலாம், மார்ஜினே நீங்க லெஃப்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே கான்டென்ட் என்ன செய்ய முடியாது, டிஸ்பிளே பண்ணப்படும். சரிங்களா? ரைட், இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா இதுல இந்த லிஸ்ட்டை மட்டும் வச்சுக்கொள்றேன், மற்ற கான்டென்ட் அழைச்சிட்டு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? ரைட், இப்ப இதுல இன்னொரு டிப் டேக் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதுல நான் என்ன செய்யறேன்னா இந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கொள்றேன். இப்ப பாருங்க, இதுல மொத்தமா 2 லிஸ்ட் வந்து எனக்கு கிடைக்குது. இப்ப நீங்க வந்து இப்ப டிஸ்பிளே இன்லைன் கொடுக்க போகல 2 ஒரே லைன்ல வந்தது இல்லையா? அதே மாதிரி இப்ப டிஸ்பிளே மெத்தட்ல நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ரெண்டாவது டிப் டெக்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். கிளாஸ் ஹிடன்ங்கிறது நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். ஹிடன்ங்கிறதுக்கு முதல் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை டைரக்டா யூஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. டைரக்டா ஹிடன் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டு நான் இப்ப சேவ் பண்றேன். சேவ் பண்ணதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த குரூப் பண்ணின எலிமெண்ட் வந்து என்ன செய்யுது இப்ப எனக்கு டிஸ்பிளே ஆகுது இல்ல, பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல டிப் டெக் நான் யூஸ் பண்ணேன். டிப் டெக்கை கொடுத்துட்டு அந்த டிப் டெக்கு உள்ள போயிட்டு ஹிடன்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணேன். இப்ப இந்த டிப் டெக்கை கொடுத்து ஹிடன் கொடுத்துட்டால இந்த அவுட்புட்ல என்ன நடக்குது, அந்த கண்டென்ட் எல்லாம் போயிடுது. அதாவது நான் குரூப் பண்ணிக்கிறேன் தானே. சரிங்களா? இதை நான் ஆல்ரெடி சொல்றது, குரூப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அது உள்ள கண்டென்ட் வந்து என்ன செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு லிஸ்டோட கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டு வர்றேன், இன்னொரு டிப் டெக் கிரியேட் பண்ணி போடுறேன். இப்ப இந்த இதுக்குள்ள பாருங்க, இந்த ஹிடன் இப்ப நான் எடுத்து வர்றேன். சரிங்களா? ஓகே, இப்ப சேவ் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே இருக்கிற டிப் டெக்கும் இருக்கு. சரிங்களா? கீழே இருக்கிற டிப் டெக்கும் இருக்கு. ஆனா நடுவில் இருக்கிற டிப் டெக்கை காணல. சரிங்களா? ஏன் அது வந்து ஹிடன் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்திருக்கிறதால காட்டுப்படுது. இந்த 2 இருக்கா 3 தான் வரணும். 2க்கு நடுவில் என்ன இருக்கு, அந்த ஹிடன்ங்கிற ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நடுவில் இருக்கிற கண்டென்ட் வந்து மறைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட், இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு சைட்ல இருக்கட்டும். நான் இப்ப கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்குள்ள நான் ஹிடன்ங்கிற ஆப்ஷனை வந்து போட்டுட்டு நான் என்ன செய்றேன், இப்ப கிரியேட் பண்றேன். இப்போ ஆல்ரெடி கிளாஸ் வந்து நான் கொடுத்திருக்கிறதால கிளாஸ் நான் என்ன செய்யணும், சிஎஸ்எஸ்ல நான் கிரியேட் பண்ணணும்.
இப்ப அந்த கிளாஸ் மட்டும் வச்சுக்கொண்டு இப்ப 3 டீப் டேக் ஆல்ரெடி இருக்கு. அந்த டீப் டேக்குள்ள இப்ப நான் என்ன செய்யறேன்டா வாரு. இப்ப இந்த டீப் டேக்ல இப்ப நான் என்ன செய்யறேன்டா சிஎஸ்எஸ்ல போயிட்டு நான் ஆல்ரெடி கிளாஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் தானே. கிளாஸ் என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன், சென்டர்ல இருக்கிற டீப் டேக்கு தானே கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப நான் சென்டர் டேக் மட்டும் தான் இப்ப நான் டார்கெட் பண்ணி சில வீடியோ செய்ய போறேன். அப்ப கிளாஸை கிரியேட் பண்ணுங்கிற தரல நீங்க என்ன செய்யணும், டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ண போறீங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஹிடன் போட்டுட்டு இப்ப நான் கிரியேட் பண்ண போகல. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஹிடன்ங்கிறது இப்ப ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் யாரை டார்கெட் பண்ணுதுன்னா இப்ப இந்த நடுவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் இப்ப டார்கெட் பண்ணுது. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இப்ப இந்த ஹிடன் கால் பண்ணிட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். இப்ப அடுத்தது இதுக்குள்ள போயிட்டு நான் டிஸ்பிளே இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா ஹிடன்ங்கிறத கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். இப்ப நான் சர்வ் பண்றேன். சாரி டிஸ்பிளே நன் என்ன சார் கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இப்ப இந்த கண்டென்ட்ல நீங்க பாருங்க, இப்ப எனக்கு டிஸ்பிளே நன்னு கொடுத்ததும் அந்த இடத்துல ஹிடன் சொல்லி கொடுத்தது ரெண்டு மவுண்ட் தானே விளையிட்டா. இப்ப இல்லாம போனது கீழே இருக்கிறது இல்லாம போன மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே நடுவுல இருக்குதான் இல்லாம போயிருக்கு. சரிங்களா, கவனம் பாருங்களா, நடுவுல இருக்கிற கண்டென்ட் இல்லாம போயிருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க திருப்பி அந்த டிஸ்பிளே நன்னுங்கிறத வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, இதுக்குள்ள நீங்க ஒரு ஆப்ஷன் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் விசிபிள்னு சொல்லி நீங்க கொடுத்தானே ஓகே தான். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்டா கவனமா பாருங்க, டிஸ்பிளே நன் கொடுத்ததுக்கு நீங்க மொத்தமா என்ன செஞ்சுட்டு எல்லாம் போயிட்டு இப்ப நீங்க டைரக்டா டெக்குக்குள்ள போயிட்டு ஹிடன் கொடுத்ததாலையும் அது இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப நான் கொடுக்குற அதாவது இல்லாம ஆக்க போகல இப்ப என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப இதுல நான் விசிபிலிட்டின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா நன்னு கொடுத்துட்டு இப்ப நான் சாரி விசிபிலிட்டி ஹிடன் சாரி கொடுத்துட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். கொடுத்துட்டு இப்ப கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல அந்த கண்டென்ட் இல்லாம போயிட்டு இப்ப கீழே இருக்கிற கண்டென்ட் என்ன செய்யல மேலாக. நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த மறைக்கிற ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப சில நேரங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க என்னன்னு சொன்னா சில வெப்சைட்ல நீங்க ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யணும், சில கூப்பன் கோட் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, சில ஆப்ஷனை வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது ஒன் கிளிக்ல வந்து ஒர்க் ஆகிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த விசிபிலிட்டி ஹிடன் சொல்லி கொடுக்க போகல என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுது டிஸ்பிளேல இல்லாம போகுது. பாத்தீங்களா, அப்ப இந்த இடத்துல இல்லாம போனாலும் அந்த ஸ்பேஸ் மட்டும் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு காட்டப்படுது. ஆனா நேரத்துல நான் என்ன செஞ்சேன், டிஸ்பிளே நன்னு கொடுக்க போகல அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சுட்டு அதுல மொத்தமாவே இல்லாம போயிட்டு. அப்ப இப்படி கொடுக்க போகல அந்த கண்டென்ட் இல்லாம அந்த ஸ்பேஸும் இல்லாம போயிடுது. அப்ப நீங்க டிஸ்பிளே நன்னு கொடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ் பண்ண இயலும். இல்ல உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் காட்டுப்படணும், அந்த ஸ்பேஸ் மட்டும் வச்சுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்குள்ள இருக்கிற விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே சரிதான். இப்ப நான் என்ன செய்யறேன், இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த டிவ் கிளாஸ் இருக்கு தானே, இந்த டிவ் கிளாஸ்ல இப்ப இதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா இப்ப நீங்க ஒரு ப்ராக்டிகலா யூஸ் பண்ண வேண்டி வரும், அதுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த டிவ் டேக்கை போட்டுக்கிறோம். இந்த டிவ் டேக்குள்ள நான் ஏற்கனவே கட் பண்ண அந்த எலிமெண்ட் இப்ப நான் போட்டுக்கொள்றேன். சரிங்களா, இப்ப இது செப்பரேட்டா இருக்கா, இந்த மெயினா இருக்கிற டிவ் டேக்குள்ள தான் உள்ளுக்கு சின்ன டிவ் டேக் வந்து காட்டுப்படுது. இந்த வெளியில இருக்கிற டிவ் டேக்குள்ள நான் என்ன செய்யறேன், இப்போ ஒரு கிளாஸ்ல கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் நேம் கொடுத்து கொள்றேன். சரிங்களா, இந்த வெளியில இருக்கிற கிளாஸுக்கு பேரு பாக்ஸ் தான், கவனமா நான் வச்சுக்கொள்ளுங்க. பாக்ஸ் கொடுத்துட்டு நான் செய்யறேன் சர்வ் பண்றேன். இப்ப இந்த பாக்ஸ்ங்கிற கிளாஸுக்கு உள்ளதான் ஹிடன்ங்கிற கிளாஸ் இருக்கு. சரிங்களா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இப்ப வெளியில வந்து டாட் பாக்ஸ்ல சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா பார்டர் வந்து நான் கிரியேட் பண்றேன். பார்டர் வளமே உங்களுக்கு தெரியும் தானே, நமக்கு கிரியேட் பண்ற மாதிரி தான் ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்டு அதே மாதிரி சாலிட் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் சர்வ் பண்றேன். இப்ப இதுல பாருங்க பிளாக் கலர்ல வந்து பார்டர் ஒன்று கிரியேட் பண்ண பார்த்துருக்கு. இப்ப நான் ஹிடன் கொடுத்ததால அந்த கண்டென்ட் வந்து இப்ப இருக்கு, நான் இப்ப எடுத்து விட்டுட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு கண்டென்ட் உள்ளுக்கு அந்த பாக்ஸ்லயே இருக்கு. இப்ப நான் டிஸ்பிளே நன்னு கொடுத்ததுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு விளங்கும் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த கண்டென்ட் வந்து இல்லாம போயிருக்கேங்கிற விஷயம் விளங்குறதுக்காக தான் அந்த பாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்ப பாக்ஸ் எல்லாம் போனாலும் அந்த கண்டென்ட் வந்து அந்த பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. சரிங்களா, இப்ப உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க பாக்ஸ் ஹைட்டுக்கு என்ன செய்யலாம், விஷயத்தை நீங்க செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஹைட் ஒன்று செட் பண்றேன். ஹைட் இதுல வந்து ஒரு 500 பிக்சலுக்கு ஒரு ஹைட்டை செட் பண்ணி நான் சேவ் பண்ணி விடுறேன். கூட ஒரு 100 இப்ப 100 கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப எனக்கு அந்த ஹிடன்ல இருந்தாலும் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து இப்ப எனக்கு என்ன செய்யல டிஸ்பிளே பண்ணல. இப்ப நான் எடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணேன் பாருங்க, எனக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்ப நீங்க திருப்பி அண்டு பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கண்டென்ட் வந்து இல்லாம போதும். அப்ப நீங்க ஒரு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு இல்லாட்டி வேற என்ன மாதிரி டிசைன் ஒன்று வச்சுக்கொண்டு அதுக்குள்ள அந்த சில கண்டென்ட் நீங்க ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கொண்டு இல்லாட்டி கிளிக் டு டிஸ்பிளே கூப்பன் கோடுன்னு சொல்லிவிட்டு நீங்க சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணி காட்ட போறீங்க என்னன்னு
உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணதுக்காக வேண்டிய என்ன செய்யறேன், border யூஸ் பண்ணி தான் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், வேற ஏதாச்சும் லாஜிக் தெரியும்னு சொன்னாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க border கொடுக்கறதால ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒரு அவுட்லைன் கொடுக்கறதால ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஹைட் அண்ட் வித் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் வந்து 100 பிக்சல்ல வந்து 100% வந்து இந்த பாக்ஸ் லென்த் வந்து காட்டுப்படுது. அப்ப நீங்க தேவைன்னு சொன்னா நீங்க வித்தை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அது இண்டிவிஜுவலா நீங்க ஓவர் ரைட் பண்றது தான். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கண்டென்ட்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ரெண்டும் தான். டிஸ்பிளேல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம லேட் ஆகி பார்ப்போம். இப்போ விசிபிலிட்டி நீங்க ஹிடன் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹைட் ஆகி காட்டுப்படும். அதே மாதிரி டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹைட் ஆகி காட்டுப்படும். ஆனா ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட் வந்து ரெண்டுக்கும் வேற வேற அவுட்புட் உங்களுக்கு காட்டுப்படும். அது ரெண்டையும் கவனமா அமைச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் காட்டுப்படணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணீங்கன்னு சொன்னா விசிபிலிட்டி யூஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னா டைரக்டா நீங்க என்ன செய்யலாம், டிஸ்பிளே நன்னோ இல்லை உள்ள போயிட்டு ஹிடன் ஆப்ஷன் நீங்க கொடுத்து விட்டாலும் உங்களுக்கு ஓகே இருக்கும். சரிங்களா? ரைட். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்களா? ரைட். 10:22 டைம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன், அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆகிறேன். என்ன சரி பேசுறதா பேசுங்க. ரைட். ஓகே அண்ணே. ரைட். இதுக்குள்ள இருக்கிற சில கண்டென்ட் நான் எடுத்துக்கொள்றேன். ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உங்களுக்கு அதை அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் டைம் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். சிஎஸ்எஸ் பொசிஷன் சொல்லி நாம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். உங்களுக்கு விலங்குகள் என்ன செய்யணும்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா இது வந்து நீங்க கூடுதலாக யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இது வந்து லே அவுட் கிரியேட் பண்றதுக்கு இல்லாட்டி சில விஷயங்களை ஒரு வெப் பேஜ்ல சில இடங்கள்ல சில விஷயங்களை ஒரு இமேஜோ இல்லாட்டி சில ஐகான்ஸ்லயோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் சில கண்டென்ட் சில இடங்களை நீங்க டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்ல காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஒரு வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய லொகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க ஈனைக்கு காட்ட போறீங்கன்னாலும் சரி, ஈனைக்கு காட்ட போறீங்கன்னாலும் சரி, ஈனைக்கு காட்ட போறீங்கன்னாலும் சரி, அப்படி நீங்க விரும்பின இடங்கள்ல காட்டுறதுக்கு சில நேரங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு விஷயங்கள் தேவைப்படும். அப்ப அப்படியான அந்த பொசிஷனை வந்து எப்படி கிரியேட் பண்றேங்கிறத நான் என்ன செய்ய அடுத்து நான் பார்க்க போகிறோம். இப்ப மொத்தமா இதுல 4 வகையான பொசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சும்மா எல்லாத்தையும் டைப் பண்ணி காட்டிக்கொள்றேன். முதலாவது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஆர்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அதுக்காக நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது எப்படி ரிலேட்டிவ்ல வந்து நம்ம ஒரு பொசிஷனை செட் பண்ணி கொள்றோங்கிறது வந்து நாம பார்க்க போகிறோம். மூணாவதா வந்து பார்ப்போம் ஃபிக்ஸ்ட் கண்டென்ட் எப்படி நாம பார்க்கறது, ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பொசிஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றது. நாலாவது வந்து அப்சல்யூட்ல எப்படி நாம கிரியேட் பண்றதுங்கிறத வந்து நாம பார்ப்போம். அதே மாதிரி அஞ்சாவது ஸ்டிக்கி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன செய்வோம், இந்த 5 பொசிஷன் என்ன இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். இந்த 5 கவனமா பாருங்களா. ஸ்டாட்டிக் வந்து நம்ம பார்ப்போம், ரிலேட்டிவ்ல ஒன்று பார்ப்போம், அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் ஒன்று இருக்கும், அப்சல்யூட் இருக்கும், ஸ்டிக்கி. இந்த மொத்தமா 5 விஷயங்கள் இதில் காட்டுப்படுது. இந்த 5 விஷயத்தை நம்ம பார்ப்போம். பொசிஷன் சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்ப எனக்கு இந்த பொசிஷன்ல காட்டுறதுக்கு சில கண்டென்ட் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா ஒரு பேராகிராஃபை வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கு மேல ஒரு டீப் டெக்கை கிரியேட் பண்ணிக்கொள்றேன். டீப் டெக்குள்ள ஒரு பேராகிராஃபுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் கொஞ்சத்தை கிரியேட் பண்ணிட்டு போட்டுக்கொள்றேன். இப்போ எனக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். ரைட். இப்போ இதுல நீங்க பாருங்க, முதலாவதா ஒரு விஷயம் இதுல எனக்கு காட்டுப்படுது. எல்லாமே வந்து இப்ப நான் அதுல பார்த்த மொத்தம் 5 விஷயம். அதுல முதலாவது விஷயம் ஸ்டாட்டிக்கா நம்ம காட்டுற விஷயங்கள். இப்ப நீங்க நார்மலாவே வந்து ஒரு டிப் டெக் கிரியேட் பண்ணிட்டு அந்த டிப் டெக்குள்ள ஒரு பேராகிராஃபை நீங்க டைப் பண்ணி காட்டினீங்கன்னு சொன்னானே அந்த பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்ல தான் என்ன செய்யணும் காட்டுப்படும். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா இப்ப இதுக்குள்ள நான் டிப் டெக்குள்ள ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? கவனமா பாத்துக்கோங்க. டிப் டெக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு பேர் காட்ட வந்து என்ன காட்டா ஸ்டாட்டிக்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணி வர்றேன். இப்ப நான் கிளாஸ் ஸ்டாட்டிக்னு கொடுத்ததால இப்ப எனக்கு என்ன செய்யணும், ஒரு கிளாஸ் வந்து நான் சிஎஸ்எஸ்ல கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த கிளாஸ் நேம் வந்து எனக்கு காட்டா ஸ்டாட்டிக். சரிங்களா? இது வந்து நான் ஜஸ்ட் நேம் தானே, நான் விரும்பின நேம் நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். நான் ஸ்டாட்டிக்னு சொல்லி உங்களுக்கு விளங்குறதுக்காக வந்து ஸ்டாட்டிக்னு காட்டுறேன். ஆனா உள்ளுக்கு கொடுக்குற வெலுவால தான் அந்த கண்டென்ட் மாறும். நீங்க வெளியே கொடுக்குற இந்த ஸ்டாட்டிக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏன்னு சொன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும்தான். அந்த நீங்க விரும்பின மாதிரி கிளாஸ் நேம் வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இது ஒரு வெலுவாக இல்லைங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸ்லாக்கில் வந்து இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. இது நீங்க எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கிளாஸ் நேமும் கொடுக்குற இந்த இருக்கிற நேமும் ஒன்றா இருக்கணும். அப்பதான் சரியா என்ன செய்யும், கோல் ஆகும். சரிங்களா? ரைட். இப்பதான் நான் வெலு அசைன் பண்ண போகிறேன். இப்ப இதுக்குள்ள நான் பொசிஷன்ங்கிறத வந்து நான் யூஸ் பண்றேன். பொசிஷன்ல போயிட்டு பாருங்க, இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்கு பாருங்க. அப்சல்யூட் இருக்கு, ஃபிக்ஸ்ட் இருக்கு, ரிலேட்டிவ் இருக்கு, அதே மாதிரி ஸ்டாட்டிக் இருக்கு. நான் ஸ்டாட்டிக்கை வந்து கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்றதால பாருங்க எனக்கு அவுட்புட்ல என்ன சரி சேஞ்ச் இருக்கா, எதுவுமே இல்லை. இப்ப இந்த இடத்துல இந்த டிவ்ங்கிற டெக் அப்படியே இருக்கு.
அந்த ஸ்டடிக்குங்கிற அந்த கண்டென்ட் நான் கொடுத்துட்டு அதே மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு பொசிஷன் ஸ்டடிக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ அவுட்புட்டை கொண்டு வரதான்னு சொல்லி பார்த்தா எந்த விதமான அவுட்புட்டை சேஞ்சையும் கொண்டு வரல. எதுக்கு நான் இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கொள்றேன், சில நீங்க ஐடென்டிஃபிகேஷனை வந்து கொஞ்சம் பார்த்து கொள்றதுக்கு தான். இப்போ border கொடுத்துட்டு நான் என்ன செய்றேன், அதை நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தானே ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். ஒரு 3 பிக்சல், அதே மாதிரி சாலிட், அதே மாதிரி ஒரு பிளாக் கலர், நான் ஒரு கிரீன் லைம் கொடுத்துக்கொள்வோம், டார்க் கலர்னு கொடுத்துருந்தோம். ரைட், இந்த கலர் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட், இப்போ இதுல பாத்தீங்கன்னா விளக்கும் அந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா கண்டென்ட் வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்போ இந்த டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு பொசிஷனை வந்து நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, இந்த HTML பேஜ் டிஃபால்ட்டா எடுத்து வச்சுக்கிற கண்டென்ட் என்ன கேட்டா ஸ்டடிக்ல தான் என்ன செய்யும், எல்லா கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படும் என்கிறத மட்டும் நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ரெண்டாவது அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆறேன். இதுக்குள்ளே ஸ்டடிக் அப்படியே இருக்க ரெண்டாவது விஷயம் வந்து என்ன கேட்டா ரிலேட்டிவ். நான் ரிலேட்டிவ்ல ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா, நான் முன்னுக்கு அந்த கிளாஸ் கொண்டு வந்து இன்னும் கால் பண்ணல, நம்ம முடிச்சுட்டு கால் பண்ணுவோம். இப்போ நான் ரிலேட்டிவ்ங்கிற கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ஸ்டடிக்கிட்ட கிளாஸ் நேம் வந்து இப்போ நான் மாத்துறேன்னு ரிலேட்டிவ் அங்க நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் தானே, ரிலேட்டிவ் ஒன்று கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்யறேன், சேவ் பண்றேன். இது எதுக்கும் காப்பி பண்ணி வச்சு கொள்றேன். ஏனண்டா சில நேரங்கள்ல நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு இருந்தாலும் எனக்கு என்ன செய்யும் அது காட்டும். ரைட், ரெண்டுமே ஒன்று தான். ரைட், இப்போ நான் ரிலேட்டிவ்ல அடுத்த விஷயம் என்ன செய்யறேன்டா, இப்போ பொசிஷனுக்குள்ள போயிட்டு நான் இதுக்குள்ள போயிட்டு என்ன செய்யறேன்டா ரிலேட்டிவ் என்கிற கண்டென்ட் வந்து இப்போ நான் கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்றேன். என்ன சரி சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா இந்த ரிலேட்டிவா இருக்க போக்குள்ள நீங்க சில விஷயங்களை இப்ப வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், மாத்தி அமைக்கலாம். இப்ப எப்படி மாத்தி அமைக்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு ஒரு border கொடுத்துக்கொள்றேன். மேலே இருக்கிற border நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வரேன். இதுக்கும் போட்டுக்கொள்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்ப இந்த ரிலேட்டிவ் தான் இப்ப கால் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த டிவ் கிளாஸுக்குள்ள ரிலேட்டிவ் கால் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கண்டென்ட் எனக்கு என்ன செய்யுது, பெர்ஃபெக்ட்டா எனக்கு காட்டுப்படுது. இப்ப இந்த ரிலேட்டிவ் பொசிஷன்ல இப்ப அவுட்புட் காட்டுறது. இப்ப சில விஷயங்களை நான் மாத்த போறேன். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இனித்தான் நான் என்ன செய்ய போறேன், மாத்த போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்டா லெஃப்ட்ங்கிற ஒரு நேரடியான வேலையை கொண்டு வரேன். இப்ப மார்ஜின் லெஃப்டோ பேடிங் லெஃப்டோ இல்லாட்டி வேற லெஃப்டோ கொண்டு வரல, டைரக்டா சிங்கிளா லெஃப்ட்ங்கிறத மட்டும் கொண்டு வரேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா 30 பிக்சல் வந்து இப்ப காட்டிட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண போக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த பொசிஷன் ரிலேட்டிவா இருக்கு. சாரி, அந்த இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நீங்க லெஃப்ட் 30 கொடுத்த உடனே அந்த டோட்டல் கண்டென்ட்மே என்ன செய்யுது 30 பிக்சலுக்கு ஏத்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிருக்கு. பாத்தீங்களா, விளங்குதா? அப்ப நீங்க இதை வந்து ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போறீங்க. அந்த கண்டென்ட் வந்து சரியா உங்களோட பேஜ்ல அரைவாசில உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க 50% கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண உடனே எனக்கு பண்ணுச்சுன்னா இப்போ உங்களுக்கு பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகல பாத்தீங்கன்னா விளங்கும். இங்க பாருங்க, அந்த பேஜ் வந்து இப்ப சரியா ஹாஃபுக்கு என்ன செய்யுது எம்டி விடுத்து அடுத்த ஹாஃப்ல வந்து எனக்கு காட்டுப்படுது. ஆனா சில கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா வெளியே போயிருந்தா அது நமக்கு தேவையில்லை. ஆனா நான் காட்ட வேண்டிய கண்டென்ட் என்ன சரியா அரைவாசிக்கு என்ன செய்யணும், அந்த கண்டென்ட் தாண்டி எனக்கு காட்டுப்படணும். எங்களை வந்து நான் டிசைட் பண்றேன். இப்ப இந்த லொகேஷனை நீங்க டிசைட் பண்ணி எடுத்த ஒரு அவுட்புட்டை நீங்க காட்டணும்ங்கிறதுக்கான என்ன செய்யலாம், இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க இந்த லெஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு இந்த ரிலேட்டிவ் சாரி பேசுறீங்களா, என்ன பேசுறீங்களா? இல்ல ஓகே ஓகே ரைட், ஓகே. இப்ப என்னன்னா இப்ப நீங்க இந்த ரிலேட்டிவ் கண்டென்ட் வந்து ஒரு இமேஜுக்கு கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா அந்த இமேஜ் என்ன செய்யும் ஷிஃப்ட் ஆகும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இது பாருங்க, ஒரு டிப் டெக் கிரியேட் பண்றேன். அந்த டிப் டெக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், இப்ப ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். கவனமா இருங்களா, இந்த விஷயம் வந்து கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க தான் ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதுல ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்துட்டு அந்த இமேஜுக்கு இந்த பஸ் கொண்டு வந்து போட்டுட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு அந்த அடுத்த டிப் டெக்ல வந்து ஒரு இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா, இப்ப அந்த இமேஜ்ல ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் என்ன செய்றேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஹைட் வந்து இதுக்குள்ள ஒரு 200 பிக்சல்னு சொல்லி நான் போடுறேன். அதே மாதிரி நான் வித்தும் என்ன செய்யறேன் ஒரு 200 பிக்சல்னு சொல்லி போட்டு போடுறேன். இப்போ எனக்கு அந்த இமேஜ் வந்து என்ன செய்யுது ஒரு பாக்ஸ் ஷேப்ல எனக்கு வந்துட்டு அந்த பஸ் நீங்க கவனிக்க எடுக்க வேணாம். இப்போ இந்த இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா இப்போ ஒரு கீழே டிப்டேக்குள்ள இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்க இந்த ரிலேட்டிவ் இப்போ நான் கால் பண்ணி வருதுங்களா, சரிங்களா, கால் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்றேன். நீங்க பாருங்க அந்த பஸ்ஸுக்கும் பாக்ஸ் கூடு பாட்டின்னு சேர்த்து அந்த ஷிஃப்ட் ஆகிட்டு காட்டுப்படுது. உங்களுக்கு பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அந்த போர்டர் நீங்க கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாரி கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்க வேண்டாம், அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு 30 பிக்சல் சாரி அந்த 50% வந்து என்ன செய்யுதுன்னா ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு காட்டுப்படுது. இப்படி இருக்க போக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டென்ட் வந்து என்ன செய்யலாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காட்டிடும். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்னா பரக்ராஃபுக்கு கீழே நான் சும்மா சாரி ஹெடிங்கு கீழே ஒரு டீப் டெக்னு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு பரக்ராஃப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டு கொண்டுட்டு இப்போ நான் சேவ் பண்றேன்.
இப்ப நீங்க பாருங்க அந்த கண்டனை விட்டுட்டு மத்த கண்டனை தான் என்ன செய்யுது எனக்கு ஷிஃப்ட் ஆகி எனக்கு காட்டுப்படுது சரிங்களா. இப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ரிலேட்டிவ் கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா வேறொரு கண்டனையும் இன்டைரக்டா உள்ளுக்கு கிராஸ் ஆகிட்டு போகுது இல்லை, செப்பரேட்டா தான் எடுத்துக்கொள்ளுது சரிங்களா. இப்ப இந்த இடத்துல பரகிராஃப் இருக்கு, பரகிராஃபோட கிராஸ் ஆகாம தான் மத்த கண்டனும் கீழே எனக்கு காட்டுப்படுது. அப்ப இந்த ரிலேட்டிவ் வந்து என்ன செய்யுது இல்லை, ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லை என்கிற ஒரு ஐடியாவை கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு அந்த இமேஜ் தேவை இல்லை, அந்த இமேஜ் சாரி நம்ம பரகிராஃப் எடுத்துருவோம், இமேஜ் மட்டும் வச்சுக்கொள்ளும் சரிங்களா. ரைட், இது சேவ் பண்ணி விடுறேன். இப்ப இமேஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்ப அந்த பாக்ஸ் வந்து எனக்கு காட்டுறதுக்கான இந்த பாக்ஸையும் அப்படியே வச்சு கொண்டுட்டு இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். எனக்கு பாக்ஸ் இப்போ பெர்ஃபெக்டா டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து ஒரு 50 பிக்சலை போட்டுக்கொள்றேன், கொஞ்சம் முன்னுக்கே இருக்கட்டும் அந்த பாக்ஸ் சரிங்களா. அடுத்தது ரிலேட்டிவ்ல நீங்க பாருங்க இந்த பாக்ஸ் அகலம் வந்து கொஞ்சம் கூட இருக்கு இல்லையா. அப்ப நான் என்ன செய்யறேன்டா அந்த பஸ்ஸுல அந்த இமேஜ் கொஞ்சம் அந்த தொங்கல போற போர்டரை வந்து குறைச்சு கொள்ளணும் வேண்டாம், உண்மையான வித்தை வந்து நீங்க என்ன செய்யணும் குறைச்சு காட்டணும். ஒரு 300க்கு நான் போட்டு கொள்றேன் சரியா. பஸ் அகலம் வந்து நான் 200 கொடுத்துருந்தேன், நான் என்ன செய்யறேன் 300 கொடுத்து கொள்றேன். இந்த இடத்துல வித்தை காட்ட போக்குள்ள சிக்கலா இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த இமேஜ் டேக்குள்ள போய் தான் காட்டணும். இந்த இமேஜ் தான் வந்து டிசைட் பண்ணுது. நம்ம இமேஜை நான் இமேஜ் பார்ப்போம். அது கிடைக்கட்டும். ரைட், இது ஒரு சைட்ல இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா அடுத்த காண்டு நான் வரேன். இப்ப ரிலேட்டிவ் இது கிளியர் தானே உங்களுக்கும். ஒரு ரிலேட்டிவ் எங்க போக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம், இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப அடுத்தது என்ன பேசுறேன்னா ஃபிக்ஸ்டா. ஓகே, ஃபிக்ஸ்டுங்கிற கண்டனுக்கு வரேன். ரைட், இப்ப சேவ் பண்ணிட்டு இந்த ரிலேட்டிவ்ங்கிற கண்டனை இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபிக்ஸ்டாக மாத்திக்கொள்றேன் சரிங்களா. ரைட், இப்போ ஃபிக்ஸ் கிளாஸ் தான் இப்போ என்ன செய்து கால் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி சரி ஃபிக்ஸ்ட் இது ஃபிக்ஸ்டுங்கிறது கொடுத்துட்டு இப்போ நான் கிளாஸையும் இப்போ பார்க்குறேன். ஃபிக்ஸ்டுங்கிற நேமில் வந்து ஆல்ரெடி கிளாஸும் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா பொசிஷன் இதுக்குள்ள போயிட்டு ஃபிக்ஸ்ட் இப்போ கொடுக்குறேன். மேலே வந்து ஸ்டடிக் பார்த்துட்டோம், ரிலேட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ நான் பொசிஷன் ஃபிக்ஸ்டை வந்து நான் கொடுத்துட்டு இப்போ அதுக்குள்ள சில விஷயங்களை நான் செய்கிறேன். இப்போ பார்டர் கொடுக்கணும். இப்போ பார்டர் நான் என்ன செய்கிறேன், இந்த பார்டர் காப்பி வந்து இதில் போட்டு விடுறேன், சேவ் பண்றேன். எனக்கு பொசிஷன் ஃபிக்ஸ்டா இருக்கு, அதே மாதிரி பார்டரும் எனக்கு என்ன செய்யுது டிஸ்பிளே பண்ணப்படுது. அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யறேன் அடுத்தது பாட்டம் சரிங்களா. பாட்டமும் கொடுத்துட்டேன். இப்போ பாட்டமும் கொடுத்துட்டு கொஞ்சம் பாருங்களா, இப்போ பாட்டம் 0ங்கிறது கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். நீங்க நல்லா பாருங்க. இப்ப இது காட்ட போக்குல என்ன நடக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த பஸ் வந்து கீழே வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கு சரிங்களா. இப்ப இந்த இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்குன்னு சொன்னா இப்ப கூடுதலா வந்து நான் என்ன செய்வேன்டா ஒரு இந்த பஸ் கொடுக்காம நான் என்ன செய்யறேன்டா இதை எடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா கண்டென்ட் வந்து டைப் பண்றேன், பேராகிராஃப் கொடுத்துட்டு சென்டர்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி போடுறேன் சரிங்களா. டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ இதுக்குள்ள பாருங்க இந்த சென்டர்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்டா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து ஃபிக்ஸ்டுக்கு வந்து கிளாஸ் தானே இது. அப்போ இந்த பேராகிராஃப்க்கு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நான் இப்போ என்ன செய்யறேன்டா இதுல ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் அது ஃபுல்லா என்ன செய்யும் எஃபெக்ட் பண்ணணும். நான் கிரீன் கலரை கொடுக்குறேன். நீங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல கிளாஸால கால் பண்றேங்கிறதால தான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் இதை என்ன செய்யுது எஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அதுல வித்தை வந்து நான் என்ன செய்யறேன் இப்போ மாத்துறேன். வித் வந்து ஒரு 100% மாற்றி விடுறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வித்து என்ன செய்யுது இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு காட்டுப்படுது. இதுல சின்ன ஒரு கெப் ஒன்று காட்டுது. இதுக்கு என்ன செய்யலாம் விளங்குதா. இந்த வித்து வந்து எப்படி குடுபட்டுனா இது ஃபுல்லா தான் அகலம் தான் சொல்லுவோம். இந்த கிளாஸுக்குள்ள நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் எங்க இருக்கு, இந்த டிப்டெக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து என்ன செய்யணும் 100% எனக்கு காட்டுப்படணும். அப்ப பேக்ரவுண்ட் கலர் நான் கிரீன் கலர் கொடுத்திருக்கிறேன். அதுல வித்து வந்து 100% காட்டியிருக்கிறேன். அதால எனக்கு என்ன நடக்குதுன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுப்பட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் 100% காட்டுப்படுது. இருந்தாலும் எனக்கு இந்த சின்ன ஒரு கெப் ஒன்று எனக்கு காட்டுப்படுது. அந்த கெப்பை இல்லாம நான் என்ன செய்யலாம் பேசுங்க. நான் இப்ப பேசினேன், நீங்க பேசுனீங்கன்னா சரி. இந்த இடத்துல நான் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே கண்டென்ட் யூஸ் பண்ணதால நீங்க அந்த சின்ன கெப் இல்லாம ஆகலாம். ஆனா இந்த கண்டென்ட் சரியா இருக்கு. சரி, நான் பேசுற விளங்குதானே எல்லாருக்கும். ஆமாம் சார். ரைட், நோ ஐடியா.
சரி இப்ப அந்த கெப் கார்டு என்னன்னு கேட்டா இந்த நாம இந்த லெப்ட் யூஸ் பண்ண தானே இந்த லெப்டோட காட்டிட்டு இருக்காங்களே ஏதோ ஒன்று லெப்டோட காட்டிட்டு இருக்கு நான் என்ன செய்ய அந்த லெப்ட் இல்லாம ஆகும் லெப்ட் இல்லாம ஆகுறதுக்கு 0 கொடுத்து பார்ப்போம் இப்ப சரியில்லை அது ஏதோ ஒரு மார்ஜினை கொடுத்து கொண்டே இருக்கு அந்த மார்ஜினை நீங்க ஓவர் ரைட் பண்ணி அதை இல்லாம ஆக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அதை குறைச்சு விட்டுருங்க ரைட் இப்ப எனக்கு அந்த வெப்பேஜ்ல கீழ் துண்டு ஃபுல்லாவே என்ன செஞ்சுட்டு கவர் ஆயிட்டு நீங்க பெரும்பாலான வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க அந்த வெப்சைட்ல அந்த நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே தான் காட்டணும் இல்ல நீங்க பிக்ஸ்ட் இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி தான் கூடுதல் கோடிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பிக்ஸ்ட்ங்கிற கண்டனை கொடுத்து விட்டுட்டு அந்த பிக்ஸ்ட் எங்க பிக்ஸ்ட் ஆகணும்னு சொல்லி காட்டணும் பாட்டம் 0ன்னு சொன்னா ஆக கீழே 0ல தான் என்ன நடக்குது போயிட்டு பிக்ஸ்ட் ஆயிடணும் நீங்க 0 கொடுக்காம 10 கொடுத்தீங்கன்னு சொன்னா நடக்கும் கொஞ்சம் கெப் ஒன்று விட்டு காட்டும் பாருங்க பிக்சல காட்டணும் 10 வந்து இன்ச்சுக்கு பேசிருக்கு அந்த 10 பிக்சலை கொடுத்தோன்னு பாருங்க சின்ன ஒரு கெப் ஒன்று காட்டுது பாத்தீங்கன்னா உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உயர்த்தி போட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் நீங்க கண்டனை பெருசாக கீழே பிக்ஸ்டாவே இந்த கண்டன் வந்து இருந்து காட்டும் ஆனா நீங்க இப்படி காட்டுறதால உங்களுக்கு சில பெரியர் இருக்கு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க இப்ப இது இந்த பேஜை வந்து ஃபுல் ஆக்கல என்ன சரிங்களா இதை ஃபுல் ஆக்கினா உங்களுக்கு விளங்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்ப இந்த டிப்டெக்ல இந்த கண்டனை அப்படியே காப்பி பண்ணி நான் 3 தடவை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப பேஸ்ட் பண்றேன் சர்வ் பண்றேன் சர்வ் பண்ண உடனே இப்ப நீங்க ஓகே இப்ப இது சின்னதாக்கிட்டு வாரேன் இந்த உயரத்தை இப்ப நான் சின்னதாக்குறேன் பாருங்க சின்னதாக்கணும்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கு இந்த கண்டன் கீழே போகுது அப்படியே ஒரு இது சரியா நீங்க என்னதான் செஞ்சாலும் இது பிக்ஸ்டா ஓட்டி கொண்டிருக்கும் விளையிட்டா இது கீழே இருக்கணும் இல்ல அர்த்தம் இதுக்கு வந்து ஒரு இடத்த பிக்ஸ்டா இருக்குன்னு தான் மீனிங் இதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த கீழே இருக்கிற கண்டம் ஆனா இந்த கெப் எனக்கு காட்டுறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த 10 நீங்க கொடுத்துக்க கூடாது அதை நீங்க என்ன செய்யணும்னா 0ல வச்சு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த கீழே ஃபுல்லாவே இருக்கும் அதால அந்த வெப்சைட்ல கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த சென்டர் டெக்ஸ்ட்ல தான் கூடுதல் என்ன செய்வாங்க அவங்க தேவையான சில கண்டென்ட் வந்து போட்டு வைப்பாங்க இப்ப இது டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து நான் சென்டர் பண்ணி விட்டேன்டா இது நடுவுக்கு வந்துடும் எனக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் வாக்கா இருக்கும் அதே டைம்ல இந்த சென்டர் டெக்ஸ்டுக்கு பதிலாக நீங்க தேவையான ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் இப்ப அந்த அந்த ஐக்கன்ஸ்ல போயிட்டு ஒரு ஐக்கனை கொண்டு வந்து போட்டு விட்டுருங்க இப்ப இதுல நான் என்ன செய்யறேன் நிறைய ஐக்கன்ஸ் இருக்கு தானே நான் ஆல்ரெடி சொன்னேன் அது இருக்கட்டும்னு சொன்னேன் ஆனா யூடியூப் கொண்டு வந்து காப்பி பண்ணிட்டேன் இப்ப நான் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு சின்னதாகிட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து போட்டு வர்றேன் சரி இதுல பாத்தீங்கன்னா வழங்கு வேணே அந்த சின்ன ஐக்கான் வந்து எனக்கு போட்டு டிஸ்பிளே ஆகுது இப்ப இதே மாதிரி தான் 2 3 ஐக்கான் போட்டு சில வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க இது வந்து நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க காட்டுறது மட்டும்தான் சரிங்களா இப்ப இது வந்து அகலத்துல கொஞ்சம் கூட காட்டுதுன்னு அப்ப உயரம் கொஞ்சம் கூட காட்டுது அந்த உயரத்தை நீங்க குறைச்சு கொள்ளணும்னு சொன்னா நீங்க ஹைட் இண்டிவிஜுவலா கொடுத்து என்ன செய்யலாம் ஹைட்டை குறைச்சு கொள்ளலாம் ஹைட் வந்து நீங்க என்ன செய்யுங்க ஒரு 100 பிக்சலை கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா 100 கூட இருக்கு ஒரு 25 ஓவரா இருக்கு 50 ஓவரா 40 ரைட் இது ஓகே இப்போ உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரைட் இப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணல இங்க பாருங்க இந்த நடுவுல ஒரு கேப் கீழே சரியா இருக்கு ஆனா மேல வந்து வித்தியாசமா இருக்கு ஏன் இது யார வேலைன்னு கேட்டா இந்த பரகிராஃப் வந்து தான் தேவையில்ல வேலைன்னு பார்த்துட்டு இருக்காரு சரிங்களா இந்த பரகிராஃப் சுத்தி இருக்கிற மார்ஜினும் இல்லாம ஆக்கணும் நீங்க சரிங்களா அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்கன்னா யாருக்குள்ள இருக்கிற பரகிராஃப் கொஞ்சம் கவனம் பாத்துக்கணும் நீங்க பரகிராஃப் எல்லாத்தையும் மாத்த போனீங்கன்னா மேல இருக்கிற பரகிராஃப்க்குள்ள சேர்ந்து எஃபெக்ட் ஆயிரும் இந்த கிளாஸ் பிக்ஸ்டன் இருக்கு தானே அந்த பிக்ஸ்டன் இருக்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிற பரகிராஃப் டார்கெட் பண்ணி தான் நீங்க மாத்த போப்பீங்கன்னு சொன்னா இப்ப டாட் பிக்ஸ்டன் சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க இப்படி கொடுத்தீங்கன்னு என்ன அர்த்தம் பண்ணா அந்த கிளாஸுக்கு உள்ள இருக்கிற பரகிராஃபை டார்கெட் பண்ணீங்கன்னு அர்த்தம் இப்படி கொடுத்தீங்கன்னா சரியா அந்த பிக்ஸ்டுக்குள்ள இருக்கிற பரகிராஃபோட மார்ஜின் வந்து என்ன செய்யணும்னா 0வா இருக்கணும்ங்கிறத இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க இப்ப அந்த பரகிராஃப் மொத்தமும் மேல போயிட்டு அப்ப இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்ப நீங்க என்ன செய்யலாம் இப்ப ஹைட்டை வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் இப்போ ஒரு நீங்க 20 கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே இருக்கு சரிங்களா உங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இதையும் குறைச்சி ஒரு 18 கொடுங்க இப்போ ஓகே சரிங்களா அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கணும் சொன்னா சரி சரியா அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன் நான் லைன் ஹைட்டுங்கிற ஆப்ஷன் பேசினேன் நான் நேற்று முந்தின நாள் சரி ஞாயிற்றுக்கிழமை சண்டே பேசினேன் அந்த லைன் ஹைட்டுங்கிற ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்றதாலேயும் அந்த ஹைட்டை வந்து சரியா வந்து டிசைட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நீங்க இங்க பாருங்களா இப்ப ஹைட் வந்து என்ன 18 பிக்சல் தானே இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்டா 25 பிக்சல் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நம்மளுக்கு இன்னும் கிளியரா இருக்கு 30 கொடுக்குறேன் இங்க பாருங்க கீழே ஒரு கேப் இருக்கு
ஆனா இந்த ஹைட் வந்து இப்போ மொத்தமா அந்த பாக்ஸ்ல ஹைட் எத்தனை கேட்டீங்கன்னா மொத்த ஹைட்டும் இந்த பிக்ஸ்டு காட்டு இந்த கண்டென்ட் இருக்கு தானே, இந்த கண்டென்ட் மொத்த ஹைட் வந்து 30 பிக்சல். சரிங்களா? அந்த ஹைட் வந்து 30 பிக்சல் காட்டுறதால சரிங்களா, இந்த இந்த குறிப்பிட்ட கண்டென்ட் டெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு குறையத்தை காட்டுது. அப்ப நீங்க இந்த கண்டென்ட் இந்த பேராகிராஃப் வந்து மொத்தமா லைன் ஹைட் வந்து 30 பிக்சல் சொல்லி நீங்க காட்டிட்டீங்கன்னு சரியா சென்டருக்கு வந்துருக்கு பாருங்க. இந்த லைன் ஹைட் இது வந்து ஒரு 30 பிக்சல் சொல்லி நீங்க காட்டுங்க, சரியா சென்டர்ல பாரு. விளங்குதா உங்களுக்கு? இது நீங்க எது டிசைன் பண்றீங்களோ அந்த டிசைன் பண்றதை வச்சுக்கொண்டு தான் உங்களோட இண்டிவிஜுவலா நீங்க மாத்த வேண்டியிருக்கும். அப்படி ஏதாச்சும் விலங்குலைன்னா தயவு செஞ்சு சும்மா இருக்காம கேளுங்க, நான் மாடிஃபை பண்ணிட்டு போறேன் என்று பார்க்கல. நீங்க உங்களுக்கு அப்படி எது டவுட்ல இருக்குன்னு சொன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியான ரைட். இது ஓகே. இப்ப எந்த கண்டென்ட் வந்து சரியா பாட்டம் பார்ட்ல சரியா காட்டப்படுது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த கீழே இருக்கிற கண்டென்ட்க்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நீங்க மாடிஃபை பண்ணிட்டு போகலாம். இது வந்து பிக்ஸ்டா இருக்கிற கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சிருந்தேன், அந்த கண்டென்ட் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, பிக்ஸ்டை யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த இடத்துல லைன் ஹைட்ங்கிறது நான் ஆல்ரெடி படிப்பிச்சுட்டேன். லைன் ஹைட்ங்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு லைன் எத்தனை அளவு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இந்த இருக்கிற அந்த நீங்க கொண்டு வர அந்த ஐக்கன்ஸ் எல்லாமே வந்து ஃபாண்ட் தான். அந்த ஃபாண்ட் வந்து நீங்க ஒரு லைன் ஹைட்டை வந்து 30 பிக்சல் சொல்லி காட்டி விட்டுட்டு இதர ஹைட் அந்த பாக்ஸ்ல ஹைட்டையும் 30 பிக்சல் காட்டி விட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டும் ஒரே ஹைட்டா இருக்க போக்குல அந்த நடுவுல வந்து என்ன செய்யும், எப்படியும் காட்டுப்படும் அந்த இமேஜ் எல்லாம் வந்து. சரியா? அது நீங்க பிராக்டிகலா செய்ய போகுது நான் என்ன செய்யறேன்னு சொல்லி விளங்கும். நீங்க செஞ்சு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போதைக்கு உங்களுக்கும் அந்த பிக்ஸ் கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது என்கிற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்க மட்டும் நான் நம்புறேன். பிக்ஸ்ட் விளங்கிட்டா பேசலாமே. சார் இதுல வந்து இப்ப பொட்டம் 0 வச்சா பொட்டம்ல வைக்கிற விஷயம். சாரி, பொட்டம் 0 அது வந்து வர வேண்டிய லொகேஷன் வந்து பொட்டம் 0 வச்சு பொட்டம்ல வச்சிருக்கேன் தானே. நீங்க இவருக்கு இந்த உள்ளுக்குள்ள இதுக்குள்ள பாட்டம் 0ல வச்சு சேவ் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, மேல பிக்ஸ்ன்ற டேக்குள்ள ஓ, அது வர இப்ப வேண்டிய நீங்க சொல்றது ஓகே. இப்ப பாட்டம் 0 வச்சு நீங்க யாரை டார்கெட் பண்ணி மாத்த போறீங்க, இந்த உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் டாப் 0 வச்சு மட்டும் மேல வச்சுக்கோ. நான் வெப்சைட் ஒன்று பார்த்தேன், வெப்சைட் அந்த ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள மேல வர வேண்டிய லோகோ அபவுட் அந்த மேல இருக்கு. ஆமா ஆமா, நீங்க டாப் அப்படியே 0 கொடுத்து இருக்கு. ஆமா ஆமா, நீங்க ரைட் 0 கொடுத்தீங்கன்னா ரைட் எப்போ ரைட் அதுதான் அது வந்து 0 சொன்னா இப்ப இதே இதுலதான் இதேதான் பாட்டமுக்கு மேல டாப் கொடுத்தா சரி. சில வெப்சைட்ல ரைட் சைடே கொடுத்திருப்பாங்க, சில வெப்சைட்ல லெஃப்ட் சைடே கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரியான லேட்டா நீங்க நிறைய கண்டென்ட் படிப்பீங்க, பூஸ்டர் அது இது நிறைய ஃப்ரேம் ஒர்க் போகும். ஆனா பேசிக் தான். சரிங்களா? நீங்க என்னதான் பூஸ்டர் என்ன ஃப்ரேம் ஒர்க் படிச்சாலும் அந்த கண்டென்ட்ல சில ஓவர் ரைட் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்க இந்த கோடிங் படிச்சா மட்டும்தான் நீங்க அதுல ஓவர் ரைட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பிக்ஸ்டா இருக்கிற கண்டென்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் தான், தூக்கி போடுற நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றேன் பப்ளிஷ் பண்றது தான் மற்ற கண்டென்ட் எல்லாமே. நீங்க பேசிக் எல்லாம் இந்த HTML இதுல மட்டும்தான் படிச்சு கொண்டு போவீங்க. பேசிக்க கவனமா படிச்சுக்கொள்ளுங்க. அவர் கேட்டது வந்து எல்லாருக்கும் தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்ஸ் அவர் கேட்டதுக்கு. இப்ப பாட்டமுக்கு நீங்க கீழே கொடுக்குற மாதிரி தான். இப்ப சில வெப்சைட்ல மேல டாப்ல வந்து கொடுத்திருப்பாங்க, சில வெப்சைட்ல ரைட் சைட்ல இப்படி கண்டென்ட் வெர்டிகல் பாரா காட்டுப்படும், இன்னும் சில வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல வந்து காட்டுப்படும். அந்த கண்டென்ட்ல இந்த இந்த ஃபிக்ஸ்டுங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டா பாட்டம்ல மட்டும் தான் காட்டுன்னு மட்டும் நினைச்சுக்கொள்ள வேணாம். வேண்டிய இடங்கள்ல காட்டுறது தான் நம்ம ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணணும். லொகேஷனை செட் பண்றது தான் இந்த பொசிஷன் மீனிங். நீங்க எங்க காட்ட போறதுங்கிறது தான் இந்த பொசிஷன் மீனிங். கவனமா வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்ங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிறது, ரிலேட்டிவ்ங்கிறது தேவைக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட் கொடுத்து கொள்றது. இந்த லெஃப்ட் மட்டும் இல்லை, இதுக்குள்ள நீங்க டாப் பாட்டம் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா ரிலேட்டிவா இருக்கும், பிக்ஸ்டா இருக்காது. நீங்க வேற கண்டென்ட் டைப் பண்ண அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த இப்ப நீங்க ஏற்கனவே காண்டென்ட் தானே உங்களுக்கு 2 பேராகிராஃப் டைப் பண்ணி போட்டு மேல கொண்டு வந்தோடனே கீழே என்ன ரிலேட்டிவ் கண்டென்ட் அடுத்தது கீழே ஜம் ஆயிட்டு. ஆனா பிக்ஸ்ட் என்ன செய்யாது, ஜம் ஆனாலும் ஒண்ணும் செய்யாது. நீங்க என்னதான் டைப் பண்ணணும் அந்த பிக்ஸ்டான லொகேஷன் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன செய்வேன்னா பொசிஷன் பிக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றேன். சரிங்களா? நீங்க டைப் பண்ணி பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் அடுத்த கண்டென்ட் டைம் இல்ல, இன்னும் 2 டாபிக் இருக்கு, அந்த ரெண்டையும் பார்த்துட்டு முடிக்குமா? பிரச்சனை இல்லை தானே? அப்சல்யூட் ஸ்டிக்கி முடிப்ப மாட்டா, முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. சரி, எனக்கு ஓகே, மத்தாக்கள் ஓகே. மத்தாலும் பிரச்சனை இல்லை தானே? இன்னொரு 10 நிமிஷம் தாங்க, நான் முடிச்சு கொடுப்பேன். மத்தாக்கள் யாரும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. பிரச்சனையா? இல்லை சார், ஓகே. ரைட், ஓகே. கொஞ்சம் இருங்க, அதை பார்த்து முடிச்சிடுவோம். ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் என்னன்னா, இப்ப ஏன் நான் இப்போ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கறேன், நீங்க அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு இடையில எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு வர டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ ஒழுங்கப்படுத்திட்டு போயிருக்கேன். ரைட். இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்?
ஸ்டடிக் சரி, ரிலேட்டிவ் சரி, ஃபிக்ஸ்ட் சரி, அப்சல்யூட். அப்சல்யூட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ரைட். இப்ப இதுல பாருங்க. இப்ப அப்சல்யூட் வந்து செய்யணுமாக இருந்தா முக்கியமான விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அப்சல்யூட்ட தனியா செய்யறது இல்ல. அப்சல்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ரிலேட்டிவ் கண்டென்ட்க்கு உள்ளதான் அப்சல்யூட் வந்து நாம என்ன செய்வோம்? அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கவனமா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? கொஞ்சம் இருங்க, அது பெருசாயிட்டு வா. ரைட். இப்ப நான் ரிலேட்டிவ் கண்டென்ட் ஆல்ரெடி நமக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்ப ரிலேட்டிவ்ல நான் என்ன செய்யறேன்னா சில மாடிஃபிகேஷன் செஞ்சுட்டு வரேன். இது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்றேன். இப்ப இதுல முதலாவது விஷயம் நான் என்ன செய்யறேன்னா நான் ரிலேட்டிவ் கால் பண்ண போகல அந்த லெஃப்ட் வந்து அலைன் பண்ணணும். இப்ப நான் டெஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன், இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கால் பண்றேன். பேராகிராஃப் சாரி இந்த டிப்டெக் மேல இருக்கிற டெஸ்ட் பேராகிராஃப் வந்து அதுக்குள்ள போயிட்டு கிளாஸுக்குள்ள போயிட்டு நான் வந்து ரிலேட்டிவை கால் பண்றேன். ரிலேட்டிவ் இப்ப சேவ் பண்ணி வர்றேன். ஆல்ரெடி ஓகே. இப்ப இதுக்குள்ள போயிட்டு நான் அந்த ரிலேட்டிவ் கண்டென்ட் அங்க கால் பண்ணியிருந்தானே, இப்ப நான் யூஸ் பண்றேன். கால் இப்ப எனக்கு ஒரு 40% வந்து மூவ் ஆகிருக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். நான் என்ன பொசிஷன் காட்டல, அதால என்ன மூவ் ஆகல. பொசிஷன் ரிலேட்டிவ் இப்ப கொடுத்துட்டு சேவ் பண்றேன். அந்த கண்டென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. பார்த்தானே விளங்கும் இல்லையா? ரைட். இப்ப அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன்டா ஹைட் ஒன்று டிசைட் பண்றேன். HIGHT ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் சேவ் பண்றேன். இதுக்குள்ள பரக்ராஃப் இப்போ தேவை நான் அதை எடுத்துக்கொள்றேன்னா கொஞ்சம் எடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சரிங்களா? இப்போ நான் போர்டு கொடுக்க போகல அந்த கண்டென்ட் வந்துடும். அதே மாதிரி வித் வந்து செட் பண்றேன். வித் வந்து ஒரு 400. அதே மாதிரி இப்போ நான் ஒரு பார்டர் செட் பண்றேன். பார்டர் 3 பிக்சல். அதே மாதிரி சாலிட். அதே மாதிரி பிளாக். ரைட். இது ஜூம்ல இறக்கி நான் கொஞ்சம் குறைச்சிட்டு வரேன். ஓகே. இந்த 400 கொஞ்சம் கூட இருக்குங்கிறதால கண்டென்ட் விளங்குற மாதிரி ஒரு 200 மாத்தி வர்றேன். சரிங்களா? ரைட். 200 மிச்சம் குறைய மாதிரி இருக்கு. 250 300 போகுமா? ரைட். இப்ப பாருங்க. இப்ப உங்களுக்கு பார்த்து விளங்குது இல்லையா? ஒரு ரிலேட்டிவ் கண்டனால ஒரு பாக்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்லை, அந்த ஹைட் அண்ட் வித்தால தான் எனக்கு பாக்ஸ்ல அந்த லென்த் வித்தல வந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து என்ன செய்யும், சுத்தி ஜஸ்ட் ஒரு லைன் கிரியேட் பண்ணி தரும். பொசிஷன் வந்து இடத்தை ஷிஃப்ட் பண்ணி தருது. மொத்தமா இந்த ரிலேட்டிவ் கண்டென்ட் இந்த கிளாஸால கால் பண்றதால அந்த டிப்டெக் தான் என்ன செய்யுது, இப்ப எனக்கு மூவ் ஆகி காட்டப்படுது. டிப்டெக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா கூட நீங்க டைப் பண்றதால அந்த டிப்டெக்குள்ள வர கண்டென்ட் இதுக்குள்ள டிஸ்பிளே பண்ண போகல, கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த டிப்டெக்கு உள்ள நல்ல கவனமா இருங்க. டிப்டெக் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ் ரிலேட்டிவா இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உள்ளதான் இன்னொரு டிப்டெக் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த டிப்டெக்கு இப்ப நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் நேம் தான் அப்சல்யூட் சொல்லி நான் காட்டுறேன். சரிங்களா? கவனமா இருங்க. கட்டாயம் நீங்க அப்சல்யூட் கிரியேட் பண்ற கண்டென்ட்க்கு உள்ள ரிலேட்டிவ்க்கு உள்ளதான் அப்சல்யூட் கிரியேட் பண்ணணும். சும்மா கிரியேட் பண்ணிக்கிற ஒர்க் ஆகாது. சரிங்களா? ரைட். இந்த ரிலேட்டிவா இருக்கிற கண்டென்ட்க்குள்ள ஒரு டிப்டெக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க அப்சல்யூட் வந்து காட்டிக்கிறீங்க. இப்போ இந்த அப்சல்யூட் நேம்ல நீங்க இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்ன செய்றேன், இந்த ரிலேட்டிவ் கீழே ஒரு கெப் ஒன்று எடுத்துட்டு இப்போ நான் போட்டு என்ன செய்றேன், அப்சல்யூட் போட்டுட்டு இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணி முடிச்சுக்கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க, கவனமா பாருங்க. இப்போ இதுக்குள்ள பொசிஷன் போடுறேன். இந்த பொசிஷன் வந்து இப்போ அப்சல்யூட். சரிங்களா? அப்சல்யூட் வந்து ஆல்ரெடி வேல்யூ இருக்கு. சரிங்களா? இதுதான் வேல்யூ. ப்ராப்பர்ட்டிக்கு கால் பண்ணி அப்சல்யூட்டை போட்டிருக்கிறேன். இப்போ இது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இப்போ டிப்டெக்கு உள்ள யாரு, இந்த ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு உள்ள தான் இப்போ அப்சல்யூட் இருக்காரு. இப்போ அப்சல்யூட்டை கிரியேட் பண்ண உடனே இந்த ஏரியா சுத்தி இருக்கிற போர்டர் வந்து அப்சல்யூட் இருக்கிற போர்டரா போயிட்டுருவாரு. விளங்க நான் சொல்றது, இந்த சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ் கண்டென்ட் தானே. இப்போ இந்த முதலாவது மேல இருக்கிற ரிலேட்டிவ் கண்டென்ட் அந்த பாக்ஸை தருது இல்லையா? இந்த பாக்ஸுக்குள்ள தானே அப்சல்யூட் கிரியேட் பண்ணதால இந்த அப்சல்யூட் இப்ப யாருக்குள்ள ஒர்க் ஆவாருண்டா இந்த பாக்ஸுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆவாரு. அதை கொஞ்சம் கவனமா நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் அதை எப்படி ஒர்க் ஆகுறது காட்டுறதுக்காக வேண்டி இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஒரு பார்டர் கிரியேட் பண்றேன். மேல இருக்கிற பார்டர் நான் கொண்டு வரேன். சரிங்களா? கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுட்டு இப்ப நான் சாரி இப்ப நான் என்ன செய்யறேன்டா பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஒரு கிரீனை கொண்டு வரேன். இப்ப நான் சர்வ் பண்றேன். எனக்கு வந்து என்ன ஹைட் அண்ட் வித் நான் செட் பண்ணல, அதால இந்த அந்த பாக்ஸ் வரல எனக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், ஹைட் அண்ட் வித் ஒன்று செட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுல பார்ப்போம், ஹைட் HIGHT ஹைட் ஒரு 50 பிக்சல் போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி வித் வந்து ஒரு 50 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்றேன்.
அப்சல்யூட் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணணுமே. இல்ல. சரி, நான் இதுக்குள்ள கண்டனோட டைப் பண்ணுவோமா? இந்த டிவ்டெக்குள்ள வாங்குறேன். இந்த டிவ்டெக்குள்ள இப்போ ஹலோங்கிற வேர்டை டைப் பண்றேன். இது ஒர்க் ஆகுதுல என்ன ரீசன் பார்ப்போமா? ரைட். இப்ப சாரி, அந்த கண்டென்ட் எதுவுமே இல்லைங்கிறதால தான் ஒர்க் ஆகிறது கஷ்டப்பட்டுச்சு. சாரி. இப்ப ஏன்னு விளங்குதா உங்களுக்கு? அந்த கண்டென்ட் வராம இருந்ததால தான் அந்த பாக்ஸ் வராம இருந்திருக்கு. ரைட். இப்ப கண்டென்ட் போட்டதால எனக்கு அந்த கண்டென்ட் வந்துட்டு. ரைட். இப்போ பாருங்க, இப்ப பொசிஷன் அப்சல்யூட் வர போக்குல அந்த ஹைட் அண்ட் வித்துக்கு நான் ஹலோன்னு செட் பண்ணிக்கிறேன். அந்த வேர்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த உள்ளுக்கு இருக்கிற டிவ் டெக்குள்ள தான் ஹலோ வருது. அந்த ஹலோங்கிற வேர்டுக்கு ஹைட் அண்ட் வித் போட்டு ஒரு பாக்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்ப நான் டிசைட் பண்ண பாருங்க. இப்ப இந்த அப்சல்யூட் என்ன செய்யணும்டா, அவனு வலைத்தன உங்களுக்கு இந்த ஹைட் அண்ட் வித் வந்து சின்ன பாக்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுதான். அதே மாதிரி பொசிஷன் அப்சல்யூட் இருக்க போக்குல நீங்க சில விஷயங்களை செய்ய போறீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, டாப்ங்கிறத கொடுத்துட்டோம். டாப்புக்குள்ள இப்ப ஒரு 50 பிக்சல் கெப் எடுக்கிறேன் பாருங்க. இப்ப இது யார் எஃபெக்ட் பண்ணுதுன்னா, அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து தான் 50 பிக்சல் பேக்ரவுண்ட் கெப் கொண்டு எடுத்துக்கொள்ளுது. ஏன்னா அந்த ரிலேட்டிவ் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த பார்டர்ல இருந்து இந்த அப்சல்யூட் டாப்ல இருந்து 50 பிக்சல் உள்ளுக்கு வருது. இப்ப நான் என்ன செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் ரைட் சைட்ல ஷிஃப்ட் ஆகணும்டா. நீங்க என்ன செய்யுங்க, ரைட்னு கொடுத்துட்டோம். இப்ப இந்த ரைட்டுக்குள்ள 50 பிக்சல் வந்து இப்படி காட்டுங்க. கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, அந்த ரைட் சைட்ல இருந்து 50 என்ன செய்யுது, மூவ் ஆகி வருது. இப்ப பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து 50யும் டாப்ல இருந்து 50யும் சரியான கேப் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுப்படுது. நீங்க லெஃப்ட்ல இருந்து கொண்டு வரணும்னு சொன்னா லெஃப்ட்ல இருந்து என்ன செய்யலாம், கொண்டு வரதுக்கு நீங்க கோடிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காட்டுப்படும். கீழே பாட்டம் பார்ட்ல இருந்து வரணும்னா நீங்க பாட்டம்ல கொண்டு காட்டிடும். இப்ப நான் பாட்டம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப டாப் 50 இருக்கு, பாட்டம் 50 எங்க பார்க்கலாம், டாப் வச்சு தான் என்ன செய்யும் கன்சிடர் பண்ணப்படும். பாட்டம்ல வந்து கன்சிடர் பண்ணாது. ஏன்னா டாப்பையும் 50 பார்க்கணும், ரெண்டுக்கு நடுவுல மிதக்காது. ஏதாச்சும் ஒன்றை வச்சு கொண்டு தான் வேலை செய்யணும். அப்ப இந்த இடத்துல அந்த கண்டனை வச்சு கொண்டு அவுட்புட்ல காட்டுப்படும். சரிங்களா? ரைட். இப்ப அப்சல்யூட் ஒர்க் ஆகுது விளங்குது அவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. அப்சல்யூட் என்னன்னா ரிலேட்டிவா இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள தான் அப்சல்யூட் ஒர்க் ஆகும். அந்த அப்சல்யூட் ஒண்ணும் இல்ல, இந்த ரிலேட்டிவா இருக்கிற கண்டென்ட்டுக்குள்ள நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கணும்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு தான் நீங்க என்ன செய்யுங்க, அப்சல்யூட்டை போட்டு கொண்டு வருவீங்க. இதை நான் வாயில சொல்றது உங்களுக்கு விளங்காதே, நீங்க ப்ராக்டிகலா செஞ்சு பாருங்க, கட்டாயம் விளங்கு. அப்படி விளங்கலைன்னு சொன்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல பேசுங்க, நம்ம திரும்ப இதை கண்டென்ட் திரும்ப பேசுறதால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். டைம் ஓவர், மிச்சம் பாஸ் ஆயிட்டு இதோட நாம என்ன செய்யணும்னா முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு என்ன சரி பேசுறீங்கன்னு பேசுங்க. அடுத்த கண்டென்ட் நாம ஸ்டிக்கி இருக்கு, நம்ம அதை வர தேர்ஸ்டே நைட் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அப்சல்யூட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்றேன். இதோட முடிப்போம். என்ன சரி, இப்போ உங்களுக்கு விளங்காத கண்டென்ட் அப்படி என்ன இருக்குன்னா பேசுங்க, பேசுவோம். உங்களுக்கு இந்த கோடிங் தேவைன்னு சொன்னா நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன், நீங்க ட்ரை பண்ணியும் பார்க்க எனக்கு பிரச்சனை இல்லை. தேவைன்னா கேளுங்களா? ரைட். என்ன சரி பேசுறீங்க? இல்ல முடிச்சு கொள்வோம். வேணா டைம் கொஞ்சம் நான் ஓவரா எடுத்துட்டேன், பரவாயில்ல. கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, தேங்க்ஸ். ஓகே, நாம அடுத்த தேர்ஸ்டே நைட் வந்து சந்திப்போம். இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகே, குட் நைட், தேங்க்யூ, பாய்.